கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். I gave you a promise for this month. அந்த வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். Let's read that promise. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். Let's read Deuteronomy 11:12. அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். A land which the Lord thy God careth for, the eyes of the Lord thy God are always upon it, from the beginning of the year even unto the end of the year. கானான் தேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வருஷத்தின் ஆரம்பம் முதல் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்குமா? Regarding the land of Canaan, it is said that right from the beginning of the year till the end of the year, the eyes of our Lord are set upon it. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். Right from the beginning of the year till the end of the year, the eyes of our Lord are upon it. அபிஷேகமான தேவஜனமாகிய நாம் கானான் தேசம் என்று அழைக்கப்படுகிறோம். We, the anointed people of God, we are called as Canaan. தேவஜனமாகிய நாம் கர்த்தருடைய சொந்த ஜனம் என்று அழைக்கப்படுகிறோம். We, the people of God, we are called as God's own people. தேவ சொந்த ஜனமாகிய நம்மை, அதாவது கர்த்தர் தம்முடைய கண்களை வைத்து வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பாதுகாப்பார். That is, a Lord will set his eyes upon us and he will also protect us right from the beginning of the year till the end of the year. இந்த வருஷத்தை நாம் துவங்கி இருக்கிறோமே, இந்த வருஷம் துவங்க முதல் இந்த வருஷம் முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் ஆண்டு வைத்திருப்பார். We have started the year, till we end this year, our Lord will set his eyes upon us. கானான் தேசத்தின் மேல் கர்த்தருடைய கண்களை வைத்திருக்கிறார். Our Lord set his eyes upon the land of Canaan. தேவஜனமாகிய நாம் ஒரு கானானா இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கும். When we, the people of God, are the land of Canaan, surely the eyes of our Lord will be set upon it. அபிஷேகமான தேவஜனங்கள் இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அபிஷேகமான தேவஜனங்கள் தேவ ஆவியை துக்கப்படுத்த போகக்கூடாது. We, the anointed people of God, must preserve the anointing. We must not grieve the Holy Spirit. தேவஜனமாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளும் போது நிச்சயமாகவே கர்த்தர் செய்ததான காரணம் கர்த்தர் செய்வார். We, the people of God, when we preserve our spiritual life and the holy life, surely our God will do the things which he has to do. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷம் முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் ஆண்டவர் வைத்திருப்பார். Right from the beginning of the year till the end of the year, our Lord will set his eyes upon. இந்த வருஷத்தை நாம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வருஷம் முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மீது வைத்திருப்பார். We have started the year till we end this year, our Lord will keep his eyes upon us. கர்த்தருடைய கண்கள் நம்ம மீது வைக்கும்போது ஆண்டவர் நம்ம மீது கர்த்தருடைய கண்கள் வைக்கும்போது நாம் பெற்றுக்கொள்வதான சில காரியங்களை பற்றி நான் சொல்லுகிறேன். When the eyes of our Lord are set upon us, I would like to tell you the things which we receive. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு தயவு கிடைத்தது. When we read Genesis 6:8, we find that Noah found favor in the sight of the Lord. அப்படின்றால் கர்த்தருடைய கண்களில் முதலாவது ஒரு மனுஷனுக்கு தயவு கிடைக்க வேண்டும். Therefore, it is in the sight of God, first of all, a man should get favor. தேவன் தம்முடைய கண்கள் நம்ம மீது வைக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். When our Lord sets his eyes upon us, surely we will get the grace of favor in the eyes of the Lord. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Let's read Genesis 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. But Noah found grace in the eyes of the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படி என்றால் முதலாவதாக ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். கிருபை கிடைக்க வேண்டும். அதுக்கேற்ற ஜீவித்தை செய்ய வேண்டும். Noah found grace in the eyes of the Lord. If so, we can find favor or grace. We should live a life according to that. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மீது வைக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். When the eyes of our Lord are set upon us right from the beginning till the end of the year, surely we will find grace. கர்த்தருடைய கண்களில் நோவா கிருபை கிடைத்த அப்படின்னா இந்த நோவா பற்றி 4 காரியங்களை வாசிக்கிறோம். As Noah found favor in the eyes of the Lord, we read 4 things about this Noah. 9ஆம் வசனம் உங்க பைபிள்ல நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. You can read verse 9. எல்லாரும் உங்க பைபிளை வாசித்துக் கொள்ளுங்க. All of you can read in your Bible. 9ஆம் வசனம் வாசிக்கும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த அப்படின்னா 4 காரியங்களை பற்றி அவனை பற்றி நான் வாசிக்கிறோம். As Noah found grace in the eyes of the Lord, we read about 4 things. முதலாவதாக நீதிமானா இருந்தான். First of all, he was a just man. இரண்டாவதாக உத்தமனா இருந்தான். Secondly, he was a perfect man. அடுத்ததாக தேவனோடு சஞ்சரித்தான். Thirdly, he walked with God. தேவனோடு இருக்கதான ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தான். He also received an experience of being with God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of
God. இந்த அனுபவம் நாமும் பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். If we have to receive these experiences, we must find grace in the eyes of our Lord. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் தான் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை செய்ய முடியும், நீதிமான ஜீவியத்தை செய்ய முடியும், ஒரு உத்தமமான ஜீவியத்தை செய்ய முடியும், தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனோடு இருக்கிற அனுபவத்தை நாம் அடைய முடியும். Only when we find grace in the eyes of the Lord, we can be just, perfect, walk with God, be with our God. நாம் எத்தனை பேர் தேவனோடு நடக்கிறோம்? How many of us walk with our God? எத்தனை பேர் நாம் தேவனோடு நடக்கிறோம்? How many of us are walking with our God? ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நாம் நடக்கிறோமா? Every day are we walking with our God? மனசாட்சி கால ஜீவித்ததான இந்த பக்தனுக்கு தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்தது. This godly man who lived during the conscience period got an experience of walking with God. கிருபை காலத்திலே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், கிருபை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த அனுபவத்தை பெற்றதா நாம் கர்த்தரோடு நடக்கிறோமா, இல்லாவிட்ட தேவனை விட்டு நாம் நடக்கிறோமா? We have received the grace and the anointing. Whenever we come to the presence of God or God speaks to us, having received these experiences, are we walking with our God? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்குமோ, யாருடைய எந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்குமோ அவன் தான் உத்தமனா ஜீவிக்க முடியும், நீதிமான ஜீவிக்க முடியும், தேவனோடு நடக்க முடியும், தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை பாதுகாத்து வாழ முடியும். A man who finds grace in the eyes of the Lord, he alone can be just, perfect, walk with God and preserve the fellowship with our God. இரண்டு நண்பர்கள் காட்டு வழியாக நடந்து போனார்களா? Two friends were walking through the forest. அப்படியே நடந்து போகும்போது இரண்டு பேருங்க அந்த காட்டு வழியில ரொம்ப டயர்டா இருந்துச்சுல உட்கார்ந்தாங்க. Then both of them while walking they were very tired and so they sat down. உடனே ஒரு சிங்கம் வந்தது. Immediately a lion came. ஒருவன் பயந்துட்டு மரத்து மேல ஏறி போய் A விட்டான். man was afraid and he ran up to the top of the tree. இன்னொரு மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். Another man was a prayerful person. தப்பித்து கொள்ள முடியவில்லை. He was not able to escape. சிங்கம் கிட்ட வந்தது. The lion came என்ன near. செய்யணும்னு தெரியல. He did not know what to do. உடனே முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். Immediately he knelt down and prayed. முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த சிங்கம் அவனை பின்னால முதுகு பின்னால உரசிட்டே போயிருக்கு. ஆனா அவனுக்கு ஒன்றும் செய்யல. And when he started to pray, that lion just scraped his back and went off. It did not hurt him at all. இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு மரத்து மேல் போனதான அந்த நண்பன் கீழே இறங்கி மறுபடியும் ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பித்தாங்க. After this incident, the friend who climbed the top of the tree came down and both of them started உடனே walking. இந்த சிங்கம் உரசி கொண்டு போனதே அந்த நண்பனுக்கு கால்ல ஒரு எறும்பு கடித்ததாம். And this person, that is whom the lion scraped at the back and went, a small ant bit his leg. ஓன் சத்தம் போட்டு விட்டான். And then he just shouted, cried. மற்ற நண்பர் கேட்டார், என்ன நடந்தது? The other friend asked, what happened? எறும்பு கால்ல கடிச்சதப்பா. The ant bit my feet. சிங்கம் உரசி போகும்போதே நீ சும்மா இருந்தியே, எறும்பு கடிக்கும் போது ஏன் நீ சத்தம் போடுற? When the lion scraped itself, you are quiet, but when the ant bit you, why are you shouting? சிங்கம் என்ன உரசிட்டு போகும்போது ஆண்டவரோட பேசிட்டு இருந்தேன், எறும்பு கடிக்கும் போது நான் உன்னோட தான் பேசிட்டு இருந்தேன். அதனால வலிக்குது. When the lion scraped me, I was talking to my God, but when the ant bit me, I was talking to you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of நீங்க God. மனுஷரோட பேசும்போது எறும்பு கடிச்சாலும் வலிக்கும், கொசு கொட்டினாலும் வலிக்கும், என்ன நடந்தாலும் வலிக்கும். ஆண்டவரோட பேசும்போது சிங்கம் உரசிட்டு போனது ஒண்ணும் ஆகாதுங்க. Therefore, when you talk to man, even if the ant bites you or the mosquito bites you, it will be painful. But when you speak to your God, even if the lion just scrapes you and go, nothing will happen. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. இன்னைக்கு மனுஷரோட பேசி நாம் பழகி இருக்கிறோம், தேவனோட பேசி பழக்கம் இல்லை. மனுஷரோட பேச முடியாதனால தான் சிறிய சிறிய காரியங்களுக்கு கண்டு நாம் பயப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம். ஐயோ இந்த காலை நாம் எப்படி ஜெயிப்போம்னு சொல்லி சோர்ந்து பின்வாங்கி போயிடுவாங்க. Today also we are accustomed only to talk to man, not talk to God. That is why even a small thing crops up, we are afraid, we faint and we are how to manage this. ஆண்டவரோட பேசும்போது சிங்கம் வந்தாலும் புலி வந்தாலும் கரடி வந்தாலும் கூட பயப்படவே மாட்டாங்க. அவருடைய ஐக்கியம் தேவனோட இருக்கு, கர்த்தரோட தான் பேசிக்கொண்டு இருக்காங்க. அந்த சிங்கம் வந்தாலும் உரசிட்டு போனாலும் கூட அவனுக்கு ஒன்றும் செய்யாது. When we talk to God, even if the lion or the tiger comes, we will never be afraid at all because our fellowship is with our God. Even if the lion scrapes and go, they will not know anything. ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல எத்தனோ சிங்கங்களுக்கு தானே கெபிக்குள்ள தானே இந்த தானியேல் போடப்பட்டார், ஒன்றுமே செய்யவில்லையே. காரணம் என்ன? தேவனோட பேசுற மனுஷனா இந்த அப்படினா சிங்கங்களால ஒரு சேதம் அவருக்கு சம்பவிக்கவில்லை. Not just one or two or three lions, many lions were there in the den and Daniel was cast into such a den, but none of the lions hurt him because he was talking to our Lord. சிங்கங்கள் தானே கெபிக்குள்ள போடப்பட்டாலும் கூட சிங்கங்களால ஒரு சேதமும் தானியேலுக்கு நடக்கவில்லை. காரணம் என்ன? தேவனோட பேசுகிறதான மனுஷனா இருந்தார். Though Daniel was cast into the den with many lions, no lions hurt him or harmed him because he was talking to our God. ஒவ்வொரு நாளும் முழங்காடு போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை துதித்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். He was a prayerful man, every day kneeling down, praising and praying.
ஆகவே இன்றைக்கு நாம் தேவனோட பேசுகிற அனுபவம் இல்லாதபடினால தான் ஒரு சிறிய காரியம் சம்பவித்தாலும் கூட நாம் சோர்ந்து போகிறோம். இதெல்லாம் நிச்சயமா நடக்க வேண்டுமா பயந்து போகிறோம். Today, even because we don't speak to our God, even though a small thing happens also, we just faint and say, oh, should it all happen, and we wonder. எனக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும், என்னோட குடும்பத்தில் ஏன் நடக்க வேண்டும்னு சொல்லி முறுமுறுப்பாங்க, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுப்பாங்க. They will also murmur against God. Why should this thing happen in me? Why should this thing befall in my family? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. முதலாவது நாம் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதமே கர்த்தருடைய கண்கள் நம்ம மீது வைக்கும்போது நிச்சயமாகவே நமக்கு கிருபை கிடைக்கும். Therefore, the very first blessing we receive is that when the eyes of our Lord are set upon us, we will get grace. ஆக தேவச்சினமாக நாம் இந்த வருஷம் முழுவதும் கிருபையினால் தான் நாம் நடத்தப்பட வேண்டும். Therefore, we the people of God should be led by this grace only throughout this year. நம்முடைய ஊழியமானாலும் ஜீவமானாலும் குடும்பத்துடைய காரியங்களா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கிருபை பெற்று நாம் செய்யும்போது அந்த கிருபையானது நமக்கு உதவி செய்கிறது. பலவிதமான பாதையில போகும்போது அந்த கிருபை நமக்கு உதவி செய்கிறது. Whether it is our ministry or our life or whatever it is, we need to get to the grace of our God only and do, because that grace alone enables us through various paths. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் அவர் வைத்திருப்பார். Our Lord will keep his eyes on it right from the beginning of the year till the end of the year. ஆக தேவச்சினமாய் நாம் மீது கர்த்தர் தம்முடைய கண்களை வைக்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளாத முதலாவது ஆசீர்வாதமே கிருபையை பெற்றுக்கொள்வார். Therefore, the very first blessing we receive when the eyes of our Lord are set upon us, we receive the grace. ஆக தேவச்சினமாய் நாம் ஒவ்வொரு நாளும் கிருபையினால் தான் நாம் நடத்தப்பட வேண்டும். Therefore, we the people of God, every day we should be led only by the grace. கிருபை பற்றி பாடுகிறோம், கிருபை பற்றி தியானிக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் கிருபையை அனுபவிக்கிறோமா? We sing about grace, meditate about grace, but every day do we really receive that grace? பழைய ஏற்பாட்டு காலத்துல கிருபை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, கிருபை பற்றி பாடினாலும் கூட அவங்க சொல்லப்போன கிருபை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Although the Old Testament period they sang about grace and they meditated about grace, they were not able to experience that grace. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த கிருபை பெற்றுக்கொள்கிறோம். Because in the New Testament period only through our Lord Jesus we receive that grace. பழைய ஏற்பாட்டு காலத்துல இரக்கம் காணப்பட்டிருந்தது, புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் கிருபையை தருகிறார். In the Old Testament period they received the mercy, but in the New Testament we receive the grace. இரக்கத்துக்கும் கிருபைக்கு வித்தியாசம் உண்டு. There is a difference between mercy and grace. இந்த இரக்கத்தை பற்றி கிருபை பற்றி ஒரு நாள் ஒரு பாஸ்டர் பிரசங்கத்துல எக்ஸ்பிளைன் பண்ணார். One day a pastor in his message explained the difference between the mercy and the grace. பிச்சைக்காரன் வந்து உங்ககிட்ட ஒரு பிச்சை கேட்பான். The beggar will come and ask for alms in your ஐயா house. அம்மானு பிச்சை கேட்பான். And he will beg for alms. அவன் பிச்சை கேட்ட உடனே ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் நீங்க அவனுக்கு போடுறீங்க. When he asks for alms, we give him 5 rupees or 10 rupees. யார் 5 ரூபாய் 10 ரூபாய் போட மாட்டாங்க. ஒரு 10 ரூபாய் நீங்க போட்டா அவன் மேல நீங்க காட்ட விடுதா பெரிய இரக்கம். And when you just give him 10 rupees, that is a great mercy you show on him. அவனுக்கு பெரிய சந்தோஷம். He gets a great joy. அந்த 10 ரூபாய் பெற்றுக்கணும் பெரிய சந்தோஷம். And a great joy when he receives that 10 நீங்க அந்த rupees. பிச்சைக்காரனை காட்ட விடுதா பெரிய இரக்கம். And that is a great mercy you show, that is showing alms. ஆனால் கிருபைன்னு சொல்லும்போது, But grace is ஒரு பிச்சைக்காரன் கிட்ட அம்மா ஐயான்னு பிச்சை கேட்கும்போது, when a beggar comes and begs you for alms, நீங்க அவனை வீட்டுல கூட்டு போய் you call him into your house, நல்ல குளிப்பாட்டி, you bathe him, நல்ல வஸ்திரங்களை கொடுத்து, give him good clothes, நல்ல சாப்பாடு கொடுத்து, give him good food. இனிமேல் நீ பிச்சை எடுக்காதப்பா, எனக்கு 2 வீடு இருக்கு, அந்த வீட்டை நீ தங்கிக்கோ, நீங்க கொடுப்பீங்களே, அதான் கிருபை. Hereafter you need not beg. I've got 2 houses, you can stay in one of the houses. That is only grace. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of ஆக God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறதான அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஆக கிருபை உள்ளவராய் நமக்கு வெளிப்பட்டார். கிருபை சத்தியம் உள்ளவராய் வெளிப்பட்டார். Therefore our Lord Jesus to take us to that place, he revealed himself, that is with grace and truth. அவர் இருக்கிறத அதே இடத்தை நமக்கு தர முடியாது. In order to give us the same place where புதிய he is. எருசலேம் சீயோன் நமக்கு தர முடியாது. In order to give us New Jerusalem and Zion. அளவில்லாத கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். Our Lord gives us a grace without measure. இரக்கம்னு சொன்னா ஒரு 5 ரூபாய் ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அது பெரிய இரக்கம். தேவன் நமக்கு அப்படியே அல்ல, தான் இருக்கிற அதே இடத்தை நமக்கு தருகிறார். Mercy is just giving 5 rupees or 10 rupees, but grace is God gives us the same place what he is. ஆகவே சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்த பண்ணுவேன். That is why our Jesus said, I go to prepare a place for you. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Read in John 14 chapter. இங்கிலீஷ்ல வாசித்து பாருங்க. mansions, பெரிய 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 வீடுகள் இருக்கா. And in English it is given as mansions. அதுல ஒரு பெரிய வீடு நான் உனக்காக தருகிறேன். That is what I'll give you, that great mansion for வாசிங்க you. அந்த வசனம். I go to prepare a place for you. அது சொல்லணுமா? There are many mansions for you. நான் போய் உனக்காக இடத்தை தெரியாது, நீங்களே வாசிங்க. I go to prepare a place for you, and where there are many mansions. நீங்க எத்தனை மணிக்கு கூட்டத்துக்கு வந்தீங்க? நீங்க எத்தனை மணிக்கு கூட்டத்துக்கு வந்தீங்க? 9 o'clock. ஜெபம் எத்தனை மணிக்கு? என்னோட வீட்டுல, பிதாவோட வீட்டுல அநேக வாசல்கள் உண்டு. There are many mansions in my father's house. Many mansions. There are many mansions. Mansions பெரிய பெரிய வீடுகள். Mansions are all those palatial ஒரு நாள் buildings. ஒரு விசுவாசி சண்டே கூட்டத்துல சாட்சி சொன்னார். And a believer testified in a Sunday நான் சாதாரண ஒரு விசுவாசியா இருக்கிறேன்.
I'm an ordinary believer. நான் சாதாரண ஒரு வீட்டை நான் வாசம் பண்ணுகிறேன். I just live in an ordinary ஆனா house. கர்த்தர் எனக்கு பெரிய மேன்ஷன்ஸ் ஆயத்தப்படுத்திருக்க பெரிய பெரிய வீடு எனக்கு ஆயத்தம் பண்ணிருக்கார் But my God is preparing a big mansion for me. நாம் சிறியவனா இருந்தாலும் சாதாரணமான ஒரு ஜீவிதத்தை செய்தாலும் சிறிய வீட்டுல வாசம் பண்ணாலும் கூட கர்த்தர் நமக்கு பெரிய பெரிய வீடுகளை தர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Although we are just ordinary people, we are living in ordinary dwelling places. Our Lord is preparing great mansions to give இதான் us. கிருபை. கிருபையால் கர்த்தர் நமக்கு பெரிய வீடுகளை தருகிறார். By grace, our Lord is going to give us great mansions. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? விசுவாசமானவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who believe, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. அப்படி என்றால் தேவன் நமக்கு ஒரு பெரிய பெரிய வீடுகளை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். If so, our God is preparing big mansions பெரிய for us. வீடுகளை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். Our Lord is preparing big ஆண்கள் mansions. கிருபை பெற்றவங்க சாதாரணமான ஜீவிதத்தை செய்யக்கூடாது. Therefore, those who receive grace should not live an ordinary life. ஆண்கள் கிருபை பெற்றவங்க சாதாரணமான ஜீவிதத்தை செய்தால் அந்த பெரிய மேன்ஷன்ஸ் எப்படி போய் பெற்றுக்கொள்ள முடியும்? Those who live an ordinary life without receiving the grace, how can you go and get a big இந்த எண்ணத்தோட mansion? ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணத்தோட ஜீவிக்க வேண்டும். கர்த்தனுக்கு பெரிய வீடை தருகிறார். நான் சாதாரணமான ஜீவிதத்தை செய்தால் அந்த பெரிய வீடை பெற்றுக்கொள்ள முடியாது. அது கேட்டதான ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தை செய்தால் தான் அந்த பெரிய வீடை போய் அடைய முடியும். My God is going to give me a big mansion. I need to live a life according to that. If I live an ordinary life, I cannot give that mansion, and therefore you should live with this thought every day. ஒரு சகோதரி தரிசனம் கண்டார்கள். A sister saw a vision. நல்ல அதாவது உலகத்திலே நல்ல ஒரு செல்வக்கான ஜீவிதத்தை செய்தால் ஒரு சகோதரி That is எல்லா a வசதியும் இருக்கு. sister. She has got all facilities. She lived quite a rich life. அந்த வீட்ல வேலைக்காரங்க இருக்காங்க. There are servants in her home. அந்த தரிசனத்துல அந்த வீட்ல வேலை செய்தான வேலைக்காரி பரலோக ராஜ்யத்தில் காணப்படுகிறாள். And that servant maid who was working in a house was seen in the kingdom of heaven. நல்ல நல்ல அழகான வீடுகள். Beautiful houses. அப்படியே பார்க்கும்போது தன் வீட்டுல வேலை செய்தான வேலைக்காரி ரொம்ப அழகா இருக்கா வீடு ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப அழகா இருக்கு. And a beautiful mansion she saw where the servant maid was there in the kingdom of heaven. இவங்க யோசித்தாங்களா எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரிக்கு இவ்வளவு பெரிய வீடுன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். And she thought, my servant maid itself getting such a big mansion, then how great a mansion I'll have for me. கொஞ்சம் கடந்து போகும்போது ஃபினிஷ் ஆகல வீடு இன்னும் ஃபினிஷ் ஆகல அரைக்குறையா இருக்கு பார்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல வீடு. But when she saw that for her it was incomplete and it was not so beautiful also. ஆண்டவரே இந்த வீடு யாருக்கு? Then she asked, Lord, for whom is this house? இதுதான் உனக்கு. It's for you. எனக்கா? For me. என் வீட்டுல வேலை செய்யற அந்த சௌரி பெரிய நல்ல வீடு இருக்கு எனக்கு இந்த வீடா? And oh Lord, this house for me, my servant maid has got such a big house. உனக்கு பைபிள் ஸ்டடி போட நேரம் இல்ல. உனக்கு பைபிள் ஸ்டடி போடுறதுக்கு You நேரம் were இல்ல. not able to go to the Bible study. உங்களுக்கு கான்செப்ட் கொடுக்கிறதுக்கு போக நேரம் இல்ல. And you don't have time to attend the tarrying உனக்கு ஆவி meeting. நேரம் கொடுக்கிறதுக்கு நேரம் இல்ல. No time to get filled in the நல்ல spirit. சோக்கர் Dress போட்டு நல்ல அலங்காரம் பண்ணி நடக்கணும். உனக்கு இந்த வீடு இல்லாம வேற எந்த வீடு கிடைக்கும்? Dress well and you just walk luxuriously, then which house will you get other than this? உன் வீட்ல வேலை செய்தான வேலைக்காரி The servant maid who worked in your house, வீடை கூட்டும் போது when she was sweeping the ஆண்டவரே house. இந்த வீடை நான் கூட்டி சுத்திக்கிறது போல என்னுடைய உள்ளத்தை சுத்திக்கிறேன். Oh my God, as I sweep and clean this floor, cleanse me, sanctify me, Lord. துணி துவைக்கும் போது As she was washing the ஆண்டவரே clothes. இது போல என்னோட உள்ளத்தை வெண்மையாக்கும். Oh my God, make my heart white like வீட்டுல this. சமைக்கும் போது And when cooking, ஆண்டவரே என்னுடைய ஜீவிதத்தை ருசிகரமான ஆகாரமாய் மாற்றும். oh my God, make my life as a delicious food. ஒவ்வொரு நிமிஷம் உடைய வேலைக்காய் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். Every minute the servant was praying. உனக்கு பைபிள் ஸ்டடிக்கு போறதுக்கும் நேரம் இல்ல கான்செப்ட் கொடுக்கிறதுக்கும் போறது நேரம் இல்ல உபாசியத்துக்கு போக நேரம் இல்ல உனக்கு இந்த வீடு தான் கதி. You have no time for the Bible study, tarrying meeting, or for the fasting prayer. Then this only is the ஆகையால் house for you. உலகத்தின்படி என்ன எல்லாம் அனுகூலமா இருக்கிறோம் ஆகையால் எங்களுக்கு பெரிய வீடு கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஜீவித்தை செய்றீங்களோ அது கேட்டதான வீடு தான் கிடைக்கும் உங்களுக்கு. Worldly way everything will be favorable. Don't expect a big mansion. What kind of a life you live on this earth, accordingly only you will get it in heaven. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. இந்த உலகத்துல நாம் எப்படிப்பட்டதான ஜீவித்தை செய்கிறோமோ ஆண்டவருடைய கிருபை பெற்றதான நாம் அந்த கிருபை கேட்டதான ஒரு ஜீவித்தை செய்தால் அது கேட்டதான வீடுகள் தான் பரலோகத்தில் கிடைக்கும். When we live a life accordingly, that the grace that we have got in this world, accordingly only we will get a mansion also over there. இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதான ஜீவித்தை செய்யலாம் பரலோகத்தில் வீடு கிடைக்கும் நினைக்கால் ஏமாந்து போய்டாதீங்க. If you just think you can live as you wish on this earth and you can get a big house, you will be disappointed. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்படும் போது முதலாவது நாம் பெற்றுள்ள ஆசீர்வாதமே ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளும். When the eyes of our Lord are set upon us, the very first blessing we receive is the grace of God. கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொண்டான் இன்னொரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். We read about another man who found grace in the eyes of the Lord. கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொண்டான் இன்னொரு மனுஷனை பற்றி We வாசிக்கிறோம். read about another man who also found favor in the eyes of the Lord. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Exodus 33:17, Moses found favor, grace in the eyes of the Lord. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. For thou hast found grace in my sight. என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. You have found favor in my eyes. இந்த இடத்துல மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படினா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? Do you know because Moses found this grace in the sight of our God, what happened? கீழ வாசிங்க. Read the verse below. மோசேயோட பேரை சொல்லி கர்த்தர் அழைத்தாரா? நான் உன்னை அழைத்து அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். Lord God calls Moses by his name and he also says, I know thee. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உன்னை பேர் சொல்லி நான் உன்னை அழைத்திருக்கிறேன். And I have called thee by thy name. அப்படின்றால் கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய பேரை சொல்லி அழைப்பார். பேர் சொல்லி அழைப்பார். When we find grace in the eyes of our Lord, the Lord will call us by our names. நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அறியப்பட்டிருக்க வேண்டும். And each of us should be known by our God. கர்த்தருடைய கண்களிலே யாருக்கு கிருபை கிடைக்கிறதோ அவர்கள் தான் தேவனால் அறியப்பட்டிருப்பார்கள். Whoever finds grace in the eyes of our Lord, they only will be known by our God. உங்களுடைய பெயர்கள் தேவனுக்கு நன்றாக தெரிந்திருக்க Our வேண்டும். Lord should really know very well your நீ name. யார் என்று உன்னை பற்றி ஆண்டவருக்கு சரியான அறிவு இருக்க வேண்டும். Our Lord should have a proper knowledge about you who நாம் are. எல்லாருக்கும் தேவனை பற்றி அறிவு உண்டு. All of us have got knowledge about ஆனா our God. தேவன் நம்மை அறிந்திருக்கிறாரா? But does our God know us? பர்சனலி நம்மை பற்றி தேவனுக்கு ஒரு அறிவு உண்டா? Does our God have a personal knowledge நம்முடைய about பர்சனல் us? லைஃப் சரியா இருந்தால் தானே, நம்முடைய தனிப்பட்ட ஜீவன் சரியா இருந்தால் தானே நம்மை பற்றி தேவன் அறிந்திருப்பார். Only when our personal life is correct, our Lord will know about us. நம்முடைய தேவனுடைய தனிப்பட்ட ஜீவித்தை நன்றாக கவனிக்கிறார். And our Lord observes our personal life. நாம் எப்படிப்பட்டதான ஜீவித்தை செய்கிறோமோ கர்த்தர் அறிந்திருக்கிறார். Our Lord knows what kind of a life we live. மோசே பற்றி கர்த்தர் சொல்லும்போது உன்னை நான் பேர் சொல்லி உன்னை நான் அறிந்திருக்கிறேன், அழைத்து அறிந்திருக்கிறேன். Regarding Moses, our Lord says, I called you by your name and I know தேவன் நம்முடைய you. ஒவ்வொரு பேரை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். Our Lord should know each one of us very well. உங்களுடைய பேர்கள் ஆண்டவருக்கு தெரியுமா? Does a God know your name? உங்களுடைய பேரை சொல்லி ஆண்டவரை அழைக்க முடியுமா? Can a God call you by your name? சொல்லுங்க. என்னுடைய பேர் ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say, my God knows my name? ஏதாவது சந்தர்ப்பத்துல தேவ சத்தத்தை In கேட்டிருக்கீங்களா? any situation, have you heard the voice of a God? நான் ஒரு நாள் படுத்து தூங்கிக் கொண்டே இருந்தேன். One day when I was sleeping, நான் பாஸ் ஆன பிற்பாடு அல்ல, மூப்பனான பிற்பாடு, அதுக்கு முன்பாக சின்ன பிரதரா இருக்கும்போது and when I was a brother before being elder or pastor, ஒரு பாஸ் நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். and I was taking care of a pastor, ஒரு நைட் ஒரு 2 o'clock இருக்கும். night around 2 o'clock, இம்மானுவேல் யாரோ கூப்பிடுறாங்க. somebody called me Emmanuel. நான் உடனே ஓடி போனேன், பாஸ் ரூமுக்கு ஓடி போனேன். Immediately I ran to the pastor's ஆனா room. பாஸ்டர் தன்னோட ரூம்ல இருந்து கூப்பிட்டாங்க, என்ன ரூமுக்கு சத்தம் கேட்காது, அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. Because there is much distance when the pastor calls for me to hear in my room. நான் பாஸ்டர் போய் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கேன். When I went and saw pastor was in sound sleep. யார் கூப்பிட்டிருப்பா? Who would have called? யாருமே கிடையாது. Nobody is ரூம்ல there. யாருமே இல்ல. Nobody is there around. என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. He is calling me by my name. அத விற்பட எனக்கு தூக்கமே வரல. After that I was not able to sleep. பல விஷயங்களுக்காக நான் ஜெபிக்க I ஆரம்பிச்சேன். started to pray for many things. ஜெபிக்க ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் மனதில கொண்டு வந்துட்டே இருக்கு. இதுக்காக ஜெபிக்கணும், இதுக்காக ஜெபிக்கணும். As I kept praying, then the Lord put me so many things in my mind. You should pray for this, you should pray for that. கர்த்தர் நம்மை கூப்பிடக்கூடிய அனுபவம் இருக்கா? Do you have the experience of a Lord calling our நாம் name? சிலரை பற்றி வேதத்துல வாசிக்கிறோம், 2 முறை அவங்களுடைய பெயர்களை சொல்லி 2 முறை We கூப்பிட்டிருக்கார். read in the word of God, a God calls some people's name twice. ஆபிரகாமே. Abraham. வானத்துல சத்தம் கேக்குது, ஆபிரகாம்னு கூப்பிடுது. ஆபிரகாமே 2 முறை கூப்பிடுறார். And 2 kinds of voice was heard, that is to Abraham from heaven, Abraham. 2 kinds of voice இல்ல, ஒரே வாய்ஸ் தான் 2 முறை கூப்பிடுறார். Twice the voice called Abraham. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise be the holy ஸ்தோத்திரம். name of God. ஆபிரகாமே. Abraham. 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிக்கும்போது வானத்துல சத்தம் கேக்குது, ஆபிரகாமே. When we read Genesis 22nd chapter, a voice came down from heaven calling twice, Abraham. உங்களுடைய பேருக்கு ஆண்டவர் கூப்பிட முடியுமா? Can a Lord call your வாசிங்க. name? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆபிரகாமேன்னு கர்த்தர் கூப்பிடுறார். And a God called Abraham. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be the holy name of God. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யாக்கோபேன்னு கூப்பிடுறார். In Genesis 46:2 we read that our God called Jacob. யாக்கோபேன்னு கூப்பிடுறார். Our God called twice Jacob. கர்த்தர் உங்களுக்கு பேர்களை சொல்லி கூப்பிட முடியுமா? Can our God call you by your name? அது வாசிங்க. அந்த இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே என்று கூப்பிட்டார். யாக்கோபேன்னு கூப்பிடுறார். And a God called that I Jacob. கர்த்தர் உங்களுக்கு பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? Can a God call you by your name? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மோசேன்னு கூப்பிடுறார். And we find in Exodus 3:4 that a God called Moses.
அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே மோசேன்னு கூப்பிட்டார். And a God called Moses, Moses. அப்படிதான் தேவன் 2 தடவை கூப்பிடுன்னு சொன்னா அவருடைய ஜீவன் எப்படிப்பட்டதான ஜீவன் வந்திருக்க வேண்டும்? சாதாரண ஆண்டவர் கூப்பிடுவாரா? If a God should really call their name twice, how should their life be? Is it an ordinary one? Had so 2 முறை கூப்பிடுவாரு, மோசே மோசேன்னு கூப்பிடுவாரு. அந்த சத்தம் கேட்கும்போது மோசேக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தது. God called twice Moses, Moses. What a great joy when Moses heard it. 1 சாமுவேல் 3 அதிகாரம் 10 வசனத்துல சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறார். 1 Samuel 3:10 a God called Samuel, Samuel. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்டார். Our God called Samuel, Samuel. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. எவ்வளவு இனிமையான சத்தம். What a sweet voice. இந்த வார்த்தையை கேட்கும்போது அவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தது. When he heard these words, it said what a great joy for him. ஆபிரகாமை கூப்பிடும்போது ஆபிரகாம் எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தது. And when a God called Abraham, Abraham, what a great joy Abraham would have felt. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். I've called you by the name and I know thee. அப்படியே கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்போது நம்முடைய பேரை நல்லா அவர் அறிந்திருப்பார். ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும்போது நம்முடைய பேர்களை பற்றி நல்லா தெரியும். நம்மை பற்றி ஆண்டவர் நல்லா அறிந்திருப்பார். When we find grace in the eyes of our Lord knows our name very well. He knows about us. தேவன் நம்மை பற்றி அறிந்திருக்க வேண்டும். Our Lord should know much about us. தேவனை பற்றி அறிவு எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் தேவனை பற்றி அறிவு உண்டு. ஆனா தேவனுக்கு நம்மை பற்றி ஒரு அறிவு உண்டு. Everybody has got a knowledge about our God, but our God should know us. நம்மை பற்றி தேவன் அறிந்திருக்கிறார். Our Lord knows us. அருமையான தேவச்சனமே, உங்களை பற்றி தேவன் அறிந்திருக்கிறார். Beloved people of God, does our God know about you? உங்களுடைய குடும்பத்தை பற்றி தேவன் அறிந்திருக்கிறார். Does our God know about your family? உங்களுக்கு தைரியமா சொல்ல முடியுமா? Can you boldly say? என்னையும் தேவன் அறிந்திருக்கிறார், என்னுடைய குடும்பத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் தைரியமா சொல்ல முடியுமா? Can you boldly say my God knows me, my God knows my family? அப்படின்றால் அடிக்கடி தேவ சத்தத்தை கேட்கணும். If so, often you must hear the voice of God. நம்முடைய பேர்களை சொல்லி ஆண்டவர் அழைக்கிற சத்தத்தை கேட்கணும். You must hear the voice of God calling our name. படுத்து தூங்கும்போது சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் பேசணும். When we are sleeping through the dreams of God must speak to us. ஜெபிக்கும்போது கண்ணு மூடி ஜெபிக்கும்போது கர்த்தர் தரிசனத்தை நம்மோட பேச வேண்டும். When you close your eyes and pray, our Lord should speak to us through visions. சரி, ஜெபத்துக்கு கண்ணே மூட மாட்டாங்க. அப்படின்றால் ஆண்டவர் எப்படி அவங்களோட பேசுவார்? Some people will not close their eyes while pray. How can our God speak சில to them? வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், சில வாலிபர்கள் ஜெபத்துல கண்ணே மூட மாட்டாங்க. Some youngsters, they don't close their eyes at all. You are in சௌரியமான prayer. நான் கவனித்தது இல்ல, சௌரியமான எப்படி தெரியல. சில பிரதர்ஸ் நான் கவனிக்கும்போது எப்ப பார்த்தாலும் கண்ணை திறந்துட்டே இருப்பாங்க. I don't know about the sisters, I don't watch, but the brothers, some of them keep opening their eyes always. ஜெபிக்கும்போது மூச்சுக்கு 30 தடவை கண்ணை திறந்து பார்த்தா எப்படிங்க ஆண்டவர் பேசுவாரு? And when you just open your eyes and see while pray, how can our God speak to you? ஜெபிக்கும்போது கண்களை மூட வேண்டும். கண்களை மூட, ஜெபிக்கிற பகுதி கடந்து தியானிக்கிற பகுதி கண்கள் திறக்கவே கூடாது. When you are praying, you should close your eyes. That is the meditation part. You should never open your eyes. மெடிடேஷன் தான பகுதியே நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடையாது. Our children don't have that area of meditation at all. தேவச்சனமாய் நாம் மெடிடேட் பண்ணும்போது ஆவில நிரம்புற பகுதியில் கண்களை திறக்க கூடாது, கண்ணே திறக்க கூடாது. We the people of God, when we meditate and when we are filled in the Spirit, we should never open our eyes. அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? Do you have that experience? தேவனோட பேசுற அனுபவம் Do இருக்கா? you have the experience of speaking to our God? ஆவில நிரம்பும்போது கண்களை மூடி மணிக்கணக்கு ஆண்டவரோட பேசிட்டே இருக்கணும். When you are filled in the Spirit, we should speak to our God for hours. சில விசுவாசனை கவனிக்கும் போது ஆவில நிரம்பும்போது கண்களை மூடி நல்லா பேசிட்டு நல்லா தியானிக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நல்லா அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பாங்க. அந்த தியான பகுதி முடிக்கிறது கண்ணே திறக்க மாட்டாங்க. I see some believers, they close their eyes while filling the Spirit and also meditating. They will never open their eyes at ஆனா all. சில பிள்ளைகளுக்கு கண்களை திறந்து அடிக்கடி திறக்கணும் போல் தெரியுது. And some children appears as though they should often open their eyes. கர்த்தருடைய சமூகத்துல கண்களை மூடி எவ்வளவு நேரம் ஆவில நிரம்பணும், மணிக்கணக்கு ஆவில நிரம்பினாலும் பரவாயில்ல, அரை மணி நேரமும் 1 மணி நேரம் கண்களை மூடணும், அந்த அனுபவமே கிடையாது. When you have to be filled with the Spirit, either half an hour, 1 hour, you should always close your eyes. They don't have this experience. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. ஜெபத்தை கனம் பண்ண வேண்டாம். You have to honor prayer. ஜெபிக்கும்போது ஜெபத்தை கனம் பண்ண When வேண்டாம். you pray, you should honor prayer. நாம் எத்தனை பேர் ஜெபத்தை கனம் How பண்ணுகிறோம்? many of us honor prayer? ஜெபிக்கும்போது கண்கள் திறக்கவே கூடாது. ஜெபிக்கும்போது கண்களை மூடி தேவ சமூகத்தை தியானிக்கிற ஒரு பகுதி. When you pray, you must never open your eyes. That is the area of meditating. ஆங்கள் தேவன் நம்முடைய பேரை சொல்லி கூப்பிட வேண்டும். மோசே மோசே, யாக்கோபே யாக்கோபே, ஆபிரகாமே ஆபிரகாமே, சாமுவேலே சாமுவேல் கூப்பிட்டது போல அந்த பிளேஸ்ல உங்களை பேரை வச்சு ஆண்டவர் கூப்பிடணும். Just as the Lord called twice, that is Moses, Moses, Abraham, Abraham, and Jacob, Jacob, Samuel, Samuel, our Lord should put your name in their place and call you. உங்களுடைய பேர்களை சொல்லி ஆண்டவர் கூப்பிட வேண்டாம். Our Lord should call you by your name. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire இந்த that? வாஞ்சியோட நீங்க வீடுகளுக்கு போங்க. நிச்சயமாக இன்றைக்கு படுத்து தூங்கும் போதே கர்த்தரோட பேசுவார். With this desire, you go home today. When you sleep itself, our Lord will call you. ஜெபிக்கும் போதே கர்த்தரோட பேசுவார். When you pray itself, our Lord will speak to அந்த you. எண்ணத்தோட நாம் காணப்பட வேண்டும். We need to be seen with that thought. ஆண்டவர் என்னோட பேச வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire my God should speak என்னுடைய to me? பேர்கள் ஆண்டவர் சொல்லி கூப்பிட வேண்டும். எத்தனை பேர் How many வாஞ்சிக்கிறீங்க? of you desire my God should call me by my அந்த name? வாஞ்சை உள்ளவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அப்படி என்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்போது நம்மை ஆண்டவர் அறிந்திருப்பார். Therefore, when we get grace in the eyes of our Lord, the Lord knows us. நாம் தேவனால் அறியப்பட்டிருக்க வேண்டும். We should be known by our God. நாம் தேவனால் அறியப்பட்டதான ஒரு ஜீவித்தை நாம் செய்ய வேண்டும். கிருபை கேட்டதான ஜீவித்தை செய்யும்போது நாம் தேவனால் அறியப்பட்டிருப்போம். We need to live a life whereby we are known by God. When we live according to the grace which we receive, surely we will be known by our God. அடுத்ததாக கர்த்தருடைய கண்கள் நம்மை வைக்கும்போது என்ன சம்பவிக்கும்? Next, when the eyes of our Lord are kept upon us, what will happen? 33ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் வாசிக்கும்போது Psalm 33 verse 19. கர்த்தருடைய கண்கள் நம்மை வைக்கும்போது பஞ்சத்திலிருந்து அந்த பஞ்சகாலத்துல கர்த்தர் நம்மை விடுவிப்பார். When a Lord sets his eyes upon us, he will deliver us from hunger or famine. வாசிங்க. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. To deliver their soul from death and to keep them alive in famine. பஞ்சத்தில உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவன் மீது வைக்கப்பட்டு விடுவிக்கிறதுக்காக. The eyes of our Lord are set upon him in order to preserve him, keep him alive in பஞ்ச famine. காலத்துல சொல்லும்போது அது நமக்கு இருக்கிறதான கஷ்ட காலங்கள். That famine, days of famine are the difficulties for us. நமக்கு சோதனையின் காலங்கள். Times of trials for us. கஷ்டத்தின் காலங்கள். The time of அப்ப difficulty. பஞ்சம் சொன்னா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்காது, குடிக்க தண்ணியும் இருக்காது. அப்படிப்பட்டதான பஞ்சங்கள் வந்ததாக வேதத்துல வாசிக்கிறோம். Famine is that you will have neither food to eat nor water to drink. We read about that in the word of God. தீர்க்கதரிசியாக எலியா காலத்துல அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் இருந்தது. During the days of the prophet Elijah, there was such a kind of a famine. தேசத்துல பயங்கரமான பஞ்சம். There was a terrible famine in the land. புசிப்பதற்கு சாப்பாடு இல்ல. There was no food to eat. தேசத்துல பஞ்சமா இருக்கு. There was famine in the land. ஆனால் பஞ்சமா இருந்தாலும் கூட எலியாவுக்கு எந்த விதமான பஞ்சம் இல்ல. Though there was a famine, yet Elijah did not face that famine. ஒன்று ராஜ்யங்களுடைய 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் தேவன் அந்த பஞ்சகால எலியாவை போஷித்தார். When 1 Kings 17:4, our God did feed Elijah during the days of famine. கர்த்தர் என்ன சொன்னார்? What did the Lord அந்த say? பஞ்சகால எலியாவுக்கு சொன்ன வார்த்தை என்ன? What is the word the Lord told Elijah? எலியாவே நீ போ, கேரித் ஆற்றிலே ஒளித்துக் கொண்டிரு, அங்கே நான் உன்னை போஷிப்பேன். Go Elijah, hide yourself beside the brook Cherith, I will முழு feed thee தேசத்துல there. பஞ்சம் இருந்தாலும் எலியாவுக்கு பஞ்சம் இல்லையே. Although there was famine throughout the land, there was no famine for Elijah. வாசிங்கள். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டிலே ஒளித்துக் கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் அங்கே என்றார். நான் உன்னை போஷிப்பேன், காகங்களுக்கு கட்டளையிடுகிறேன். I will command the ravens to feed thee there. தேசம் முழுதும் பஞ்சம், ஆனா எலியாவுக்கு பஞ்சம் இல்லையே. Famine throughout the land, but no famine for Elijah. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருந்தால் தேசம் முழுதும் பஞ்சம் இருந்தாலும் நமக்கு பஞ்சம் கிடையாது. When the eyes of the Lord are kept upon the land, surely though there is famine in the land, there will not be famine for us. புசிப்பதற்கு சரியான ஆகாரம் இல்ல, ஆனா எலியாவுக்கு கிடைத்த ஆகாரம் என்ன? காலையில மாலையில எல்லாம் பிரியாணி பீஸ் தான் கிடைச்சது. And no food for the people to eat there, but Elijah got good food, that is good pieces of biryani and beef. காலையிலும் மாலையிலும் நல்ல இறைச்சியை கொண்டு வந்து கொடுக்குது காகங்கள். Morning and evening good meat for Elijah the ravens brought. இறைச்சி கண்டா காகங்கள் சும்மா இருக்குமா? Will the ravens just spare the meat? ஆனா இந்த இடத்துல பாருங்க, காலையிலும் மாலையிலும் எலியாவுக்கு காகங்களை இறைச்சி கொண்டு போய் கொடுத்தாரு. But morning and evening the ravens only brought the meat and gave to Elijah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. இந்த காகங்கள் மூலமா எலியா போஷிக்கப்பட்டார். Elijah was fed through the ravens. இது காரணம் என்ன? What's the reason for this? கர்த்தருடைய கண்கள் எலியா மேல காணப்படுகிறது. The eyes of our Lord was seen upon அருமையான Elijah. தேவச்சனமே, கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல காணப்பட்டால், கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருந்தால் பஞ்சகாலத்திலும் கூட கர்த்தர் நம்மை சம்ருதியா போஷிப்பார். Beloved people of God, when the eyes of our Lord are kept upon us, even during the days of famine, our Lord will really feed us. இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாளும் பஞ்சபாட்டு பாடிட்டே இருப்பாங்க, பஞ்சபாட்டு தான் பாடுவாங்க. Otherwise, every day they will sing the song of famine. பாருங்க, சில குடும்பத்துல பஞ்சங்கள் மாறுவதே இல்ல. In some families, famine doesn't change at all. இது காரணம் என்ன? What's the reason for this? கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாதபடியால் தான் அவங்களுக்கு பஞ்சங்கள் மாறுவதே இல்ல. As they do not put their faith upon a God, their famine does not change. தேவச்சனமாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதம் பெற்றதா நாம் பஞ்சபாட்டு பாடக்கூடாது. We the people of God who see the blessings in the presence of our God, we should never sing the song of famine. இல்ல இல்லன்னு சொல்லவே கூடாது. We should never keep repeating இது no, இருக்குன்னா no. அது இல்லன்னு சொல்லவே கூடாது. We should never say not எல்லாம் this, we don't have இருக்குன்னு that. சொல்லணும். You must say everything is there. Everything எல்லாம் is there. இருக்குன்னு சொல்லணும். You should say everything is there. சொல்ல முடியுமா? Can you say எனக்கு எல்லாம் இருக்கு. we have got everything? எனக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். We had a pastor. ஊழியக்காரரை கூப்பிட்டு உனக்கு காசு வேணுமான்னு கேட்பாரு. He'll call the workers and ask, do you want money? வேண்டாம் பாஸ்டர்னு சொல்லுவேன். They'll say, don't want pastor. எனக்கு உனக்கு ஏதாவது காசு வேணுமான்னு கேட்பாரு. He'll ask me, do you want money? வேண்டாம் பாஸ்டர். I'll say, I don't want pastor. அவர் பிரசங்கத்துல சொல்லுவார். In the message he'll say, காசு வேணும்னா கேட்டா வேண்டாம்னு சொல்றவங்க கூட இந்த உலகத்துல இருக்காங்க. there are people in this world, when we ask, do you want money? They say, I don't want. நான் ஊழியக்காரரை கூப்பிட்டு காசு வேணும்னா வேண்டாம்ன்றாங்க. When we call the workers and ask, do you want money? They say, don't want. அந்த அளவுக்கு சம்ருதியா கடத்த கொடுத்திருக்கிறார். So to that extent, the ஆனா Lord சில is கையை giving. நீட்டி கேட்டே இருப்பாங்க, குடு 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 தா தா தா. Some people will stretch out their hands and keep on asking, give, give.
ஒரு வசனம் இருக்கு இல்லையா, There is a verse. அட்டைக்கு 2 குமாரத்திகள் இருந்தாடா. தா The leech has got 2 daughters, always asking, give. கிவ் தா 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 கொடு. எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியே கிடையாது. How much ever you give, they'll not be வாசிங்க. satisfied. எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இல்ல. நீதிமொழிகள் 30:15. தாத்தா என்கிற 2 குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு. தாத்தா கிடையாது, தா 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 தா. பிரிச்சு Give. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தாத்தா எப்பொழுது குடு கேட்டே இருப்பான். Always asking, give. ஆண்டவனுக்கு சம்ருத்தியா கொடுத்திருக்கான்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many of you can say that God has given me அவன் முழு abundant? தேசத்துல பஞ்சமா இருந்தாலும் கூட எலியாவுக்கு பஞ்சம் இல்ல. Although there was famine throughout the land, Elijah did not face famine. அந்த பஞ்ச காலத்துல எலியாவை போஷிப்பதற்கு காகங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். During the days of famine, the Lord commanded the ravens to feed Elijah. அப்படின்றால் தேவச்சிதமாய் நாம் பஞ்ச காலத்துல கஷ்டத்தின் காலத்திலும் கூட நாம் போஷிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மீது வைக்கப்பட்டிருக்கிறது. If so, we the people of God must be fed even during the days of famine. That is why the eyes of our Lord are set upon us. பஞ்சம் என்று சொல்லும்போது எழுத்தின்படி பஞ்சங்கள் அல்ல. It's not the literal famine. நம்முடைய தனிப்பட்ட ஜீவிதத்திலும் பஞ்சத்தின் அந்த வழியில போகக்கூடியதான ஒரு அனுபவம் உண்டாகக்கூடாது. That is an experience in our personal life where we go through that is famine areas. ஒன்றுமில்லாத அனுபவங்கள். Having nothing. கஷ்டத்தின் அனுபவங்கள். The difficult situations. பட்டினியான அனுபவங்கள். Starvation and hunger. பசி பட்டினியான அந்த அனுபவத்தில் கூட நாம் நடத்தப்பட்டாலும் கூட அப்படிப்பட்ட ஒருபோது கர்த்தர் எந்த விதமான குறை வைக்க மாட்டார். Although when we go through starvation and hunger, our Lord will never make us to lack anything. அப்படின்றால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மீது வைக்கப்பட்டிருக்க வேண்டும். If so, the eyes of our Lord are kept upon us. ஆண்டவருடைய கண்கள் நம்ம மீது வைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக பஞ்சகாலத்துல கூட கர்த்தர் நம்மை போஷிப்பார். When the eyes of the Lord are set upon us, even during famine, our Lord will feed us. தேவன் நம்மை போஷிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் செய்கிறோமா? Are we living a life where our Lord is able to feed us? எலியாவை காகங்கள் மூலமா போஷிக்கிறார். அடுத்ததாக ஒரு விதை மூலமா கர்த்தர் போஷிக்கிறார். Our Lord fed Elijah first through the ravens, another incident through the widow. அந்த விதவைக்கு சாப்பிட ஒண்ணுமே கிடையாது. The widow did not have anything to eat. ஒன்றுமில்லாத அந்த விதவை மூலமா தான் இந்த எலியா போஷிக்கப்படுறார். But God fed this Elijah through that widow who had nothing. அது அர்த்தம் என்ன? What does it mean? ஒன்றுமில்லாத அனுபவத்துல கர்த்தர் நமக்கு உதவிகளை அனுப்புவார். In a place where there is nothing, our Lord will send the help. உதவி பண்றதுக்கு அதாவது நாம் பெற்றுக்கொண்டதான உதவிகள் எங்குமே இருக்காது. ஆனாலும் கூட அதிசயமான விதத்துல கர்த்தர் உதவிகளை கிடைக்க செய்வார். We will not have any source at all for help, but our Lord will really help us in a marvelous way. எந்த விதத்துல நமக்கு உதவியே இல்லையேன்னு யோசிக்கும் போது எதிர்பார்க்காத விதத்துல மூலமா கர்த்தர் கூட உதவிகளை அனுப்புவார். When we think we have got no help at all, in an unexpected manner, our Lord will send us the help. அந்த அதிகாரத்துல 1 நாட்கள் 17ஆம் அதிகாரத்துல காகங்கள் மூலமா கர்த்தர் போஷித்தார். இரண்டாவதாக விதவை மூலமா எலியாவை போஷித்தார். First Kings 17th chapter, God fed Elijah through the ravens and secondly through the widow. மூன்றாவதாக தூதன் மூலமா போஷித்தார். Thirdly, he fed him through the angel. 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது தேவதூதன் மூலமா போஷித்தார். 19th chapter, God fed him through the angel. இந்த மூன்று விதத்துல எலியாவை கர்த்தர் போஷித்தார். Our God fed Elijah through these 3 ways. காகங்கள் அது விசுவாச ஜீவியத்தை காட்டுகிறது. Ravens show life of faith. விதவை மூலம் போஷிக்கப்பட்டது எந்த விதமான அதாவது நமக்கு இனி உதவியில இல்லைன்னு யோசிக்கும் போது அப்படிப்பட்ட அனுபவத்துல கர்த்தர் உதவிகளை அனுப்புவார். Widow means that is there is nothing for us, no source of help. God really gives that help in some astonishing way. தேவதூதன் மூலமாய் கர்த்தர் எலியாவை போஷித்தார். Our Lord also fed Elijah through the angel. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அப்படினால் தேவச்சிதமாய் நாம் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். கர்த்தர் மூலமா போஷிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். If so, we the people of God must be led by our God. We should preserve the experience of being fed by our Lord. நாம் எத்தனை பேர் தேவன் மூலமாய் போஷிக்கப்படுகிறோம்? How many of us are being fed by our Lord? தேவதூதன் மூலமா How போஷிக்கப்படுகிறோம். many of us are fed by the காகங்கள் angel? மூலமா How many போஷிக்கப்படுகிறோம். of us are fed by the ravens? கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கும் போது எதிர்பார்க்காத விதத்துல கர்த்தர் ஆச்சரியமாக நம்முடைய குடும்பங்களை நடத்துவார். When the eyes of our Lord are set upon us in an unexpected way, in a marvelous way, our God will really feed us. அடுத்ததாக கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கும் போது நாம் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம் என்ன? Next, what's the blessing we receive when the eyes of our Lord are set upon us? 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கர்த்தர் தருவார். Psalm 32:8, our Lord gives us the necessary counsel and instructions for our family. தேவன் நமக்கு தேவையான ஆலோசனை தருகிறார். Our Lord gives us the necessary counsel. அதுதானே வாசிக்கிறோம், உன்மேல் என்னுடைய கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லி நான் உன்னை நடத்துவேன். He says, I will instruct thee and teach thee also the way thou shalt with my guide, will I guide thee. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன். I will guide thee with mine eye. அப்படி என்றால் கர்த்தருடைய கண்களை நம்ம மேல் வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும். When the eyes of our Lord are set upon us, we will get the good instructions and counsel. நாம் தேவனால் இன்ஸ்ட்ரக்ஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனால் நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்க வேண்டும். We need to be instructed by our God. We need to get the counsel from him. நமக்கு தேவனுடைய ஆலோசனை கிடைக்கிறதா? Do we get the counsel of God? அபிஷேகம் எடுத்தாங்க தேவச்சேலுக்கு நான் அடிக்கடி சொல்றது போல அபிஷேகம் எடுத்தாங்க தேவச்சேலுக்கு கவுன்சிலிங் தேவனால் கிடைக்க வேண்டும். Often as I repeat, the anointed people of God must get the instruction or counsel from our God. எந்த விஷயமா இருந்தாலும் கூட நம்முடைய ஜீவிதத்துல கவுன்சிலிங் தேவனால் நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்க வேண்டும். Whatever matter it is, we must get the counsel from our God. இன்றைக்கு குடும்பங்களே தேவனுடைய ஆலோசனை நஷ்டப்பட்டு போற அப்படினால தான் குடும்பங்கள் தாறுமாறா போகிறது. Today, because the counsel of our Lord they do not get, that is why the family also is in a perverse way. தேவனுடைய கவுன்சிலிங் தேவனுடைய ஆலோசனை கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கேற்ற விதத்துல கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். If you have to get the due counsel, you must also wait in the presence of God. கர்த்தருடைய ஆலோசனைக்காக நாம் காத்திருக்க We வேண்டும். need to wait for the counsel of our God. நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய தனிப்பட்ட ஜீவிதத்துக்கு இடையான கர்த்தருடைய ஆலோசனை கிடைக்கிறதா? Do we get the counsel for our personal life and also for our family? தேவனுடைய ஊழியக்காரன் நமக்கு ஒரு கவுன்சிலிங் ஆலோசனை கிடைக்கும். The workers of God, through them we'll get a counsel. தேவனால் நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்க வேண்டும். Our God should give us a counsel. அபிஷேகம் தேவச்சேலுக்கு பரிசுத்தன் அபிஷேகத்தின் மூலமா ஒரு ஆலோசனை கிடைக்க The வேண்டும். anointed people of God must get a counsel through the Holy Spirit. தேவனால் நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும் போது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். When we get a counsel from our God, our family will be a blessing. தேவனால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா When இருக்கும். we get a counsel from God, the future of our children will be a சில blessing. குடும்பங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை கிடைக்காது அப்படினால குடும்பம் தாறுமாறா போகிறது. Some family, because they don't get the counsel of our God, their family is in a perverse அது way. எந்த விஷயமா இருந்தாலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த தேவனுடைய ஆலோசனை பெற்று தேவனுடைய ஆலோசனையே நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும். Whatever matter it is, we have to wait in the presence of God, get the counsel of God and also do accordingly. ஆகையால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கும் போது அந்த வேளையிலே தேவனுடைய ஆலோசனை கர்த்தர் தருகிறார். Therefore, when the eyes of our Lord are set upon us, from time to time He gives us a counsel. கவுன்சிலிங்காக ஆலோசனை நம்ம அங்கும் இங்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. There is no need for us to go here and there to get the counsel. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைத்திருப்பார். From the beginning of the year till the end of the year, our Lord will set His eyes upon ஆகையால் us. தேவச்சினமாய் நம்ம மீது கர்த்தர் தன்னுடைய கண்களை வைக்கும் போது அதுக்கேற்றதான ஆலோசனை கர்த்தர் தருவார். When our God sets His eyes upon us, the people of God, He gives us a due counsel. உங்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனை கிடைக்க வேண்டுமா? Should you want the counsel? அப்படி என்றால் அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேகத்தை அதான் ஆவியை துக்கப்படுத்தாத ஒரு ஜீவிதத்தை செய்ய வேண்டாம். The anointed one should live a life whereby you're not grieving the Holy Spirit. தேவ ஆவியை துக்கப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிறதான ஆலோசனை கிடைக்காது. When we grieve the Holy Spirit, we will not get the due counsel. அகல சொல்லப்பட்டிருக்கு மீட்பு நாளுக்கு இந்த முத்திரையிடப்பட்டதான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வாசிக்கிறோம். That is why we read, grieve not the Holy Spirit, whereby ye are sealed unto the day of redemption. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் போது எப்படி ஆலோசனை கிடைக்கும்? When we grieve the Holy Spirit, how can we get the ஆவியை thing? துக்கப்பட்டு நம்ம விட்டு போய் விடுவார். And when we grieve our God, He will go away from ஒருவேளை us. அந்நிய பாஷை பேசலாம், பாட்டுகளை பாடலாம், கைகளை தட்டலாம், அதே வேளையில தேவ ஆவியை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். You might speak in unknown tongues, clap your hands and sing, but at the same time you are grieving Him. ஆகிய அபிஷேகம் தேவச்சனங்கள் தேவ ஆவியை துக்கப்படுத்தாத ஒரு ஜீவிதத்தை செய்ய The வேண்டாம். anointed people of God should live a life where they are not grieving the Holy Spirit. தேவ ஆவியை துக்கப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிறதான ஆலோசனை சிலவேளை கிடைக்காமல் போய்விடும். When you grieve the Spirit of God, we will not get the counsel which we have to get. ஆகிய தீர்மானத்துக்குள்ள வாருங்க. Okay, come to a division. நான் தேவ ஆவியை துக்கப்படுத்த மாட்டேன். I will not grieve the Spirit of ஆண்டவரே God. எனக்கு ஆலோசனை தாரும். Oh my God, give me the counsel. அந்த நேரத்துல எனக்கு தேவையான ஆலோசனை தாரும். And oh my God, give me the counsel from time to time. அந்த ஆலோசனை தேவனால நமக்கு கிடைக்க வேண்டாம். We have to get that counsel from our God. அது மனுஷனுடைய ஆலோசனை அல்ல. That's not the man's counsel. நம்முடைய சொந்த ஆலோசனை It's அல்ல. not our own அது counsel. பரலோகத்திலிருந்து தேவனால வரக்கூடியதான ஆலோசனை. That is a counsel that comes from our God right from heaven. நமக்கு தேவனால ஒரு ஆலோசனை கிடைக்கிறதா? Do we get a counsel from our God? இல்லாட்ட நம்ம சொந்த ஆலோசனையை நாம் நடத்துகிறோமா? Or are we being led by our own counsel? இல்ல மனுஷனுடைய ஆலோசனைக்காக நாம் அங்கேயும் இங்க Or ஓடிக்கொண்டிருக்கிறோமா? are we running here and there for the counsel of man? கர்த்தருடைய கண்கள் மேல் வைக்கப்பட்டு இருக்கும்போது அதுக்கிடையதான ஆலோசனை கர்த்தர் தருகிறார். When the eyes of our Lord are set upon us, our Lord gives us a due counsel. ஆகல சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? That is why what does the psalmist உம்முடைய say? நல்ல ஆவி எங்களுக்கு தந்து செம்மையான வழியை நடத்துவாராக என்று வாசிக்கிறார். Give me thy good spirit and lead me in the right way, he நல்ல says. ஆவியை கர்த்தர் அனுப்பி நம்மை சரியான பாதை செம்மையான வழியில நம்ம நடத்துகிறார். Our Lord gives us a good spirit and also leads us in the right way. வாசிங்க 143 சங்கீதமா? Psalm 143 10வது வசனமா? verse 10.
உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியில என்னை நடத்துவாராக. And may thy good spirit lead me also அப்படின்ற the land தேவ of ஆவி நம்மை uprightness. நடத்துற விஷயத்துல ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். Therefore the spirit of God will never at all err in the way of leading us. தேவ ஆவி ஒருபோதும் நம்மை தவறா நடத்த மாட்டார். And the spirit of God will never at all lead us in a wrong தேவ way. ஆவி நம்மை ரைட் பாதையில சரியான பாதையில தான் நம்மை நடத்துவார். The spirit of God will lead us only in the right path. உம்முடைய நல்ல ஆவி அனுப்பி ஆண்டவரே செம்மையான வழியில நடத்தும் என்று இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறது போல Just like the psalmist prayed, oh my God, send thy good spirit and lead us in the land of uprightness. நமக்கு இப்படி அந்த ஜெபங்கள் எழும்பட்டும். And let such prayers arise. நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவரே நல்ல ஆவி அனுப்பி செம்மையான வழியில நடத்தும் என்று கேளுங்க. Also ask in your prayer, oh my God, send thy good spirit and lead me in the right path. நம்முடைய ஜெபங்களை எழுத்து கொடுத்த அந்த ஜெபங்களா மாறி போயிட்டது. And our prayers have become a literal ones. வீடு வேணும், லேண்ட் வேணும், அது வேணும், இது வேணும், இதுக்காக தான் ஜெபிக்கிறோம் ஒழிய ஆவிக்குரிய காலக்க நாம் ஜெபிக்கிறோமா? We keep praying only for literal things. Lord, give me a house, give me land and all such things. Are we praying for spiritual things? ஆண்டவரே நம்முடைய ஆவி அனுப்பி செம்மையான வழியில நல்ல வழியில நடத்தும் என்று நாம் கேட்கிறோமா? Are we asking, oh my God, send thy good spirit and lead us in the right path? ஆகையால் நாம் தேவச்சிதமாய் நாம் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். Therefore we the people of God should be led by the spirit of God. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கும் போது அவர் நமக்கு நல்ல ஆலோசனை தந்து நடத்துவார். When the eyes of our God are kept upon us, he will give us a good counsel and lead us. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் அதன் மேல் தன்னுடைய கண்களை வைத்திருப்பார். Our Lord will keep his eyes upon it right from the beginning of the year till the end of the இப்போ சில year. கண்டிஷன்ஸ் நான் சொல்லுகிறேன். Now I want to say some conditions. கர்த்தர் நம்ம மேல் கண்களை வைத்து நடத்த வேண்டும் என்றால் சில கண்டிஷன் படி கண்டிப்பாக நாம் நடக்க வேண்டும். If our Lord should keep his eyes upon us, surely we must obey those conditions. அந்த கண்டிஷன்ஸ் இல்லாம போனா எப்படி கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கும்? Without those conditions, how can the eyes of our Lord be set upon us? தேவனுடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். சில கண்டிஷன்ஸ் சில நிபந்தனைக்குள்ள நாம் கடந்து வர If வேண்டும். the eyes of our Lord should be upon us, we should really have some condition, that is, யார் மேல் கர்த்தர் தன்னுடைய கண்களை வைத்திருப்பார்? on whom will our Lord set his eyes அத பற்றி upon? ஒரு மூன்று காரியங்களை நான் சொல்லுகிறேன். I want to share three things with நாம் you about எப்படி that. இருந்தால் கர்த்தர் தன்னுடைய கண்களை நம்ம மேல் வைப்பார்? When will our Lord set his eyes upon us? How should we விருப்பம் be? போல மனம் போல இஷ்டம் போல ஜீவித்தால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைப்பாரா? When we live according to our wish and pleasure, will our Lord keep his eyes upon us? அந்த விருப்பம் இல்லாத ஜீவித்தை செய்தால் அப்படிப்பட்ட மேல் கர்த்தர் தன்னுடைய கண்களை வைப்பாரா? When we live a life displeasing to God, will he set his eyes upon us? தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஜீவித்தால் கர்த்தர் தன்னுடைய கண்களை வைப்பாரா? When we live against the will of God, will he set his eyes upon us? கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்க வேண்டும் என்றால் ஒரு மூன்று கண்டிஷன்ஸ் நான் சொன்னேன். கண்டிஷன் அப்ளை இல்லையா? கண்டிஷன் அப்ளைன்னு சொல்லி எழுதி இருக்கோம் சில இடத்துல. And if our Lord has to set his eyes upon us, conditions apply. தேவன் தம்முடைய கண்களை வைத்து நம்மை நடத்த வேண்டும் என்றால் நாம் சில காரியங்கள் இருக்கு. If our Lord should set his eyes upon us and lead us, we must do these things. முதலாவது கண்டிஷன் என்ன தெரியுமா? First condition, do you know? தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். We have to fear God and live. 33ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது யார் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் தன்னுடைய கண்களை வைத்திருப்பார். And in Psalm 33 also we read, those who fear the Lord and live only upon such people. 33ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் 18. Psalm 33 verse 18, those who fear the Lord alone only upon such people the Lord will keep his eyes. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கும். Behold the eye கர்த்தருடைய of the கண்கள் இல்லையா? 17ஆம் வசனமா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் வாசிங்க. ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. அப்படி யார் கர்த்தருக்கு பயந்து இருப்பாங்களோ அவங்கள தான் கர்த்தருடைய கண்கள் பாதுகாக்கும். Therefore whoever fears the Lord, only such people the eyes of the Lord will protect them. கர்த்தருக்கு பயப்படுதான ஒரு ஜீவன் நஷ்டப்பட்டு போனால் எப்படி ஆண்டவர் பாதுகாக்க முடியும்? When they lose a life of fearing the Lord, how can they be அந்த preserved? கர்த்தருக்கு பயந்து ஜீவியுங்க. Therefore fear the Lord and live. யார் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பாங்களோ அப்படிப்பட்ட மேல் தான் கர்த்தர் தன்னுடைய கண்களை வைத்திருப்பார். Whoever fears God and lives only on them, our Lord will set his eyes upon. ஆண்டவருக்கு பயப்படுதான பயம் நஷ்டப்பட்டு போனால் அப்படிப்பட்ட மேல் கர்த்தருடைய கண்களை வைக்கப்பட்டிருக்கிறது. When the fear of the Lord is lost, our Lord's eyes will never be set upon them. தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுதான பயம். Departing from evil, that itself is a fear of the Lord. ஆக ஏதாவது தீமைகளை கண்ட உடனே அந்த தீமைகளை விட்டு ஓட வேண்டும். When we see the evil, we must run away from that. அந்த தீமைகளோடு சேர்ந்து நாம் ஜீவிக்க கூடாது. We should not compromise or join with evil and live. அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருந்தால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட. When such experience is there, the eyes of our Lord will not be set upon அது us. யார் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பார்களோ அப்படிப்பட்ட மேல் கர்த்தர் தம்முடைய கண்களை வைத்திருப்பார். Whoever fears the Lord, on them only our Lord will set his eyes upon. கர்த்தருக்கு பயந்த சிறியவர்களையும் பெரியவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord will really bless the people, those who fear the Lord, the small and great.
எப்பொழுது பயந்திருக்கணும் பாக்கியவான் என்று வாசிக்கிறோமே. We read, blessed is the man who feareth always. எப்பொழுது ஆண்டவருக்கு பயந்திருப்பான் அவன் தான் பாக்கியவான். Blessed is the man who always feareth the God, he is blessed. எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பானே அப்படிப்பட்ட மேல் கர்த்தர் தன்னுடைய கண்களை வைத்திருப்பார். A man who fears a Lord always, a Lord will set his eyes upon such அவனுடைய people. ஜீவன் நஷ்டப்பட்டு போது ஆண்டவர் இடம் கொடுக்கவே A மாட்டார். Lord will never give room for their lives to be lost. அப்படிப்பட்ட பின்வாங்கி போக ஆண்டவர் இடம் கொடுக்க A மாட்டார். Lord will never give room for such people to draw back. எப்பொழுது கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். And the eyes of the Lord are always set upon them. ஆக தேவச்சிதமாக நாம் கர்த்தருக்கு பயந்த ஜீவித்தை செய்யும்போது கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கும். Therefore, when we the people of God fear our Lord and live, the eyes of our Lord will be set upon us. பழைய ஏற்பாடு காலத்திலும் புதிய ஏற்பாட்டிலும் கூட பலர் தேவனுக்கு பயந்து ஜீவித்ததான சிலரை பற்றி நாம் We வாசிக்கிறோம். read about people, that is the Old Testament, New Testament people who feared God and lived. கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தபடினால் அவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருந்தது. As they feared the Lord and lived, their future was a blessing. தன்னுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது. Their family also was a blessing. ஆக தேவச்சிதமாக நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தால் நம்மை மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Therefore, when we the people of God fear our Lord and live, not only us, our family also will be blessed by our God. ஒவ்வொரு கல்யாணத்தான சங்கீதத்தை வாசிக்கிறோமே. And in every wedding we read that Psalm. 128 சங்கீதம் ஒவ்வொரு கல்யாணத்தை வாசிக்கிறோமே. Every wedding we read Psalm 128. கர்த்தருக்கு பயந்து வழியில நடக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that feareth the Lord and walketh in his அப்ப ways. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பெற்றிருந்த ஆசீர்வாதம் கீழே சதவாசிக்கிறான். Blessed is the man that feareth the Lord and walketh in his ways. Below we read the blessings he gets. ஆக நம்முடைய குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டுமா? ஆண்டவருக்கு பயந்து ஜீவிங்க. Should the eyes of our Lord be set upon your family, fear the Lord and live. கண்டிஷன் நம்பர் 2. Condition number 2. இரண்டாவது கண்டிஷன் என்ன? What's the second condition? யார் நீதிமானா இருப்பாரோ அப்படிப்பட்ட மேல கர்த்தர் தன்னுடைய கண்களை வைத்திருப்பார். Whoever is righteous, our Lord will set his eyes upon them. 34 சங்கீதம் 15 வசனம் வாசிக்கும்போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் வைக்கப்பட்டிருக்கும். Psalm 34:15, the eyes of the Lord are set upon the just or righteous, we read. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. The eyes of the Lord are upon the righteous. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது. The eyes of the Lord are upon the righteous. அப்படி என்றால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் காணப்பட வேண்டும் என்றால் ஒரு நீதிமானா இருக்க வேண்டாம். If the eyes of our Lord should be upon us, we must be righteous. ஒரு நீதியுள்ளதான ஜீவிதத்தை செய்ய We வேண்டாம். must live a righteous life. எந்த விதமான அநீதிகளும் நம்முடைய ஜீவிதத்தில் வரக்கூடாது. No unrighteousness must ever come into our life. யார் நீதிமானா இருப்பாரோ அவருடைய மேல் கர்த்தர் தன்னுடைய கண்களை வைத்திருப்பார். Whoever is righteous, our Lord will set his eyes upon them. நமக்குள்ள நீதி இருக்கா? Is righteousness in us? தேவ நீதி காணப்படுகிறதா? Does the righteousness of God சுய நீதி be இருக்கிறவங்க found தேவ in us? நீதிக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. When we have this thing, self-righteousness, we will not give room for the righteousness of சுய God. நீதி இருந்தால் தேவ நீதி அவனுக்குள்ள இருக்காது. If there is self-righteousness, righteousness of God will not be பரிசேயனுக்கு there. சுய நீதி இருந்தது. The Pharisee had the self-righteousness. ஆகவே தன்னை பற்றி தான் மெச்சி பேசுகிறார். That is why he boasted about himself. தன்னை பற்றி தான் மேன்மையா பேசுகிறார். He is only boasting himself. அவனுக்கு ஆண்டவரை பற்றி பேசக்கூடியதான வார்த்தைகள் இல்ல. He did not have words to speak about our Lord. நான் ஐ என்ற வார்த்தை பலமுறை உபயோகிக்கிறார். He repeated I many a time. நான் தான் செய்தேன். I only did it. நான் ஆண்டவருக்கு தசமாவத்தை கொடுத்தேன். I gave tithes to the Lord. நான் 2 மாதத்துக்கு 2 முறை உபவாசம் எடுத்தேன். And I fasted twice a week. இவனை போல அல்ல அவனை போல அல்ல மற்றவர்களுக்கு கம்பேர் பண்ணி ஜீவிக்கிறான். I'm not like this man or that man. He compared his life with the others. சுயநீதி உள்ளவங்க ஒருபோதும் சுயநீதினும் எப்போது மற்றவனை கம்பேர் பண்ணி தான் ஜீவிப்பாங்க. Those who have self-righteousness, they will always be comparing their lives with the others. அவனை போல அல்ல இவனை போல அல்ல எப்போது தன்னுடைய ஜீவித்தை ஆண்டவர் கம்பேர் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களோட தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. They'll compare their lives with the others. I'm not like him, I'm not like her. They will not compare their lives with the God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. சுயநீதி உள்ளவங்க தேவநீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. Those who have self-righteousness cannot receive the righteousness of God. சுயநீதி உள்ளவங்க கர்த்தர் தனக்கு கண்களை வைத்து நடத்தவே முடியாது. Those who have self-righteousness of God can never set his eyes upon them and lead them. ஆகையால் நம்முடைய சுயநீதிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Therefore, let's not give room for the self-righteousness. சுயநீதியில் கர்த்தரை பார்த்து அழுக்கான கந்தை போல இருக்கிறார். Our righteousness is as filthy rags in the sight of our God. ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும்போது ஆண்டவரே எங்களுடைய சுயநீதிகள் உமக்கு முன்பாக அழுக்கான கந்தை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். That is why the Israelites say our righteousness is as filthy rags in thy sight, O Lord. நாம் சுயநீதியோடு ஜீவிக்கிறோமா? Are we living with self-righteousness? தேவநீதி இடம் கொடுப்போமாக. Let's give room for the righteousness of God. கர்த்தருடைய நீதிக்கு நாம் இடம் கொடுப்போமா? Let's give room for the righteousness of அப்ப God. தேவநீதினால் நடத்தப்படும்போது அப்படிப்பட்ட மேல் கர்த்தருடைய கண்களை வைத்திருப்பார். When we are led by the righteousness of God and such people, the eyes of our Lord are set. எப்படி இந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? How can we receive this righteousness? யார் ஆண்டவர் மேல் தன்னுடைய விசுவாசத்தை வைப்பார்களோ அந்த விசுவாசத்தின் மூலமாக நீதி பெற்றுக்கொள்ள முடியும். Whoever pins their faith upon our Lord, through that they will get the righteousness of our God. ஆபிரகாம் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார். Abraham pinned his faith upon our Lord. ஆகையால் அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். Therefore he was called as a righteous or just நாம் man. நம்மேது விசுவாசம் இருக்கிறது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்க கூடாது. We should never have the self confidence at all. நம்மேல விசுவாசம் வைக்க கூடாது. We should never put our trust or faith upon ourselves. மற்ற மனுஷர் மேல் நம்முடைய விசுவாசம் வைக்க கூடாது.
கூடாது. man should never pin his faith on the other man. அப்படி வைத்தால் அது நீதி என்று அழைக்கப்படவே முடியாது. If we have so, that can never be called as righteousness. நாம் நீதிமான் அழைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் தேவன் மேல் மட்டுமே நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். If we have to be called as righteous, we have to put our trust only upon our God. எல்லா விஷயத்துக்கும் கர்த்தர் மேல் மட்டும் தான் நம்பி இருக்க வேண்டும். In every matter we should trust only our ஒரு God. சிறிய காரியமோ பெரிய காரியமோ எதுவா இருந்தாலும் கூட கர்த்தர் மேல் மட்டும் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். Whether a minor matter or a major matter, we should really trust only our God. எதுவா இருந்தாலும் ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கும் போது அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மை நீதிமான் அழைப்பார். Whatever it is, when we put our entire trust only upon our God, he will call us as righteous. இந்த நீதிமான் பெற்றதான பல ஆசீர்வாதம் உண்டு. அதுல ஒரு ஆசீர்வாதம் தான் கர்த்தரோட கண்களை வைத்து அவனை நடத்துவார். There are many blessings that the righteous receives. One of the blessings is that the Lord sets his eyes upon him and leads him. சத்தியத்தை கைக்கொண்ட நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க முடியாத வாசல்களை தெருவங்களில் வாசிக்கிறார். And we also read, open ye the doors, that is the nation which follows the truth, let them enter in. அப்படின்றால் நீதிமானுக்காக தான் அந்த வாசல் திறக்கப்பட போகிறது. Therefore the door is going to be open only for the righteous. புதிய எருசலேமுடைய வாசல் நீதிமானுக்காக திறக்கப்பட போகிறது. And the gate of New Jerusalem is going to be open for the righteous. அப்படின்றால் நாம் நீதிமானா இருந்தால்தானே அதுக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். Only when we are righteous we will be able to enter therein. பல விதமான அருவருப்புகளுக்கு அசுத்தத்துக்கு இடம் கொடுத்தால் அந்த ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியுமா? If we give room for many abominations and unclean things, can we enter into that kingdom? பல விதமான அசுத்தங்களுக்கும் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரண இடம் கொடுத்து ஜீவித்தால் அந்த ராஜ்யத்துக்குள்ள அந்த தேசத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். When we give room for many unclean things and the things displeasing God, can we enter that kingdom? Can we enter into the nation? ஆகையால் நீதிமானா இருக்கும்போது அவன் மேல் கர்த்தர் தன்னுடைய கண்களை வைப்பார். Therefore when we are righteous, the Lord will set his eyes upon us. நீதி உள்ளதான சீத்தை யார் செய்கிறாரோ அவர் மேல் கர்த்தர் தன்னுடைய கண்களை வைப்பார். Whoever lives a righteous life, the Lord will set his eyes upon them. ஆகையால் நாம் நீதிமான ஜீவிப்பதற்காக நம்மை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுப்போமாக. Therefore let us totally surrender ourselves to live a righteous life. கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கும்போது அந்த நீதி நமக்கு கிடைக்கும். When we pin our faith upon our Lord, we will get that righteousness. இயேசு ரத்தத்தால் கழுவப்படும்போது நாம் நீதிமானா மாற்றப்படுகிறோம். When we are washed by the blood of our Jesus, we become righteous. ஞானத்தின் மூலமா நீதிமானா மாற்றப்படுகிறோம். And through baptism we become righteous. அடுத்ததாக கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது நாம் நீதிமானா மாற்றப்படுகிறோம். Next, when we put our trust upon our God alone, that we become righteous. இப்பொழுது கண்டிஷன் நம்பர் 3. Condition number 3. நிபந்தனை 3. Condition number 3. அது என்ன? What's that? உத்தம இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். You have to preserve an upright or a perfect heart. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது யார் உத்தம இதயத்தை காத்துக்கொள்கிறாரோ அவளை ரட்சிக்கும்படியாக கர்த்தருடைய கண்களை பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறதா. 2 Chronicles 14 chapter verse 9 we read that those who really 16:9 we read that those who have an upright or a perfect heart, the eyes of the Lord goes to and fro on the earth in order to keep them. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. The eyes of the Lord run to and fro throughout the whole earth. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. The eyes of our Lord run through and fro throughout the earth. யாருக்காக? For whom? தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு யார் காணப்படுகிறானோ அவனை ரட்சிக்கும்படியாக, அவங்களுக்கு வல்லமையை காட்டும்படியாக, தேவனுடைய வல்லமையை காட்டும்படியாக பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. Whoever has got a perfect or an upright heart, in order to save them, in order to show him his great mighty power, the eyes of our Lord run to and fro throughout the whole earth. இந்த அண்ணனார் சபையிலும் கூட கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. The eyes of our Lord also run to and fro on this Ananagar church. இந்த அண்ணனார் பகுதியில் தான் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. The eyes of the Lord run to and fro in this Ananagar area. யார் தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு ஜீவிக்கிறார்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக, வல்லமை விளங்கும்படியாக, தேவனுடைய வல்லமையை காட்டும்படியாக கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. Whoever really lives with an upright and a perfect heart, the eyes of our Lord run to and fro in order to show his great mighty power. அப்படி என்றால் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல் வைக்கப்பட்டிருக்க வேண்டுமா? If so, should the eyes of our Lord be kept upon you? கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? Should the eyes of our Lord help you? கர்த்தருடைய கண்கள் உனக்கு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டுமா? Should the eyes of our Lord command salvation அப்படி to என்றால் you? நம்முடைய உத்தம இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டாம். If so, we have to really preserve our upright life. யார் கர்த்தரை பற்றி உத்தம இதயத்தோடு ஜீவிக்கிறாரோ அப்படிப்பட்ட உதவி செய்யும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. Whoever preserves the upright or perfect life, the eyes of the Lord are set upon them, that is run to and fro on the earth. உத்தம இதயம் நஷ்டப்பட்டு போனால் கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் வைக்கப்படாது. When the upright life is lost, the eyes of our Lord can never be set upon ஆகிய them. தேவச்சனமாக நாம் உத்தம ஜீவித்தை செய்வோம். யார் உத்தம ஜீவித்தை செய்கிறாரோ அவன் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டது. Therefore, we the people of God, let us live a perfect life. Those who live such a life, the eyes of our Lord are set upon us. அவனுடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. The eyes of our Lord are set upon us. எதற்காக? What is it for? நமக்கு உதவி செய்யும்படியாக, In order to help us, நம்மை நடத்தும்படியாக, in order to lead us, நமக்கு ஆலோசனை in சொல்லும்படியாக, order to give us counsel, கடைசியில் அந்த மகிமையுள்ள ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படியாக, finally to take us into that glorious kingdom, அந்த சீயோனுக்குள்ள நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக, in
order to take us to that Zion, அந்த புதிய எருசலேம் கூட நம்மை கொண்டு in சேர்க்கும்படியாக order to take us to that New இதோ Jerusalem, கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் the வைக்கப்பட்டிருக்கிறது. eyes of our Lord are set upon us. உத்தம இதயத்தை நஷ்டப்படுத்தாதீங்க. Don't lose your perfect heart. தேவன் மேல் இருக்கிற அந்த உத்தம இதயத்தை நஷ்டப்படுத்தக்கூடாது. Don't lose your perfect heart towards our God. ரட்சிக்கப்படும்போது தேவன் நமக்கு ஒரு உத்தம இதயத்தை கொடுத்தார். When we were saved, our God gave us a perfect heart. தேவனை பற்றி அறிந்து கொள்ளும்போது உத்தம இதயத்தை கர்த்தர் கொடுத்தார். When we came to know about our God, our Lord gave us a perfect heart. ஆனா பின்வாங்கி போனால் நிச்சயமா அந்த உத்தம இதயம் நஷ்டப்பட்டு But when போகும். we draw back, surely our perfect heart will be lost. தேவனை விட்டு பலவிதமான காரியத்தை பின்னால போகும்போது உத்தம இதயம் நஷ்டப்பட்டு போகும். Leaving God, when we go for after so many things, then surely the perfect heart will be lost. உலகமோ உலகத்திலே காரியங்களோ நேசித்து நம்முடைய இதயம் அது பின்னால போனால் உத்தம இதயம் நஷ்டப்பட்டு போகும். When we love the world and the worldly things go behind them, surely the perfect heart will be lost. உலகத்தையும் உலகத்துலங்களை நேசிக்காதிருங்கள். Love not the world, nor the things therein. அப்படின்றால் தேவனுடைய அன்பு நமக்குள்ள நஷ்டப்பட்டு போகும். If so, the love of God will be lost in us. உத்தம இதயத்தை யாரு காத்துக் கொள்கிறார்களோ அவன் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. Whoever preserves their perfect life, surely the eyes of our Lord are set upon them. தேவச்சனமாய் நாம் உத்தம இதயத்தை காத்துக் கொள்கிறோமா? We, the people of God, do we preserve our perfect heart? உத்தம இதயம் சொல்லுவோம் உத்தமமான தேவனை மட்டும் பின்பற்றக்கூடியதான காரியங்கள். Perfect heart is that following only our God and things of our God. நமக்கு முன்பாக தேவனை மட்டும் தான் வைத்திருக்க வேண்டும், வேற எந்த காரணம் வைத்துக் கொள்ள We கூடாது. have to set only our God before us, nothing else other than நாம் that. கர்த்தரை மட்டும் நம்ம முன்பாக வைத்திருக்கிறோமா? Have we set only our God before us? அல்லது பலவிதமான காரியங்களை நமக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறோம்? Or have we kept other many things before us? உலகமோ உலகத்திலே காரியங்களோ உலகத்திலே ஆசாவாசனை இப்படி எத்தனையோ காரியத்தை நம்ம முன்பாக வைத்திருப்பாங்க. Where some people will have set worldly things, pleasures of the world, many things like this. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? What does the psalmist say? எப்பொழுது கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். I've set my God always before me. இந்த தாவீது ராஜாவோட சிங்காசனம் இருந்தது. This King David had a throne. நல்ல வீடு இருந்தது. He had a good mansion. நல்ல பிள்ளைங்க இருந்தாங்க. He had good children. நல்ல வசதியான அனுபவம் இருந்தது. And all facilities. அத பற்றி ஒரு காரியத்தை சொல்லாமல் தேவனை தான் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன்னு சொல்லுகிறார். He did not mention any of those, but he said, I've set the Lord always before me. தேவனை மட்டும் தான் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். We have to keep only our Lord before us. ஒரு பெரிய வீடு. A big house. பெரிய வீடு. A big house. அந்த வீட்டில் அந்த ஐயா உட்கார்ந்து அடிக்கடி மேலே கீழே பார்த்துட்டே இருப்பாராம். And a person, that is a man, used to sit and look always up and down. எவ்வளவு நல்லா இருக்கு. How beautiful it is. நல்ல பெரிய வீடு. And what a big house. எவ்வளவு இந்த ரூம் பாரு எவ்வளவு நல்லா இருக்கு. And see how nice the roof is. எப்போதும் அந்த வீடை பார்த்துட்டே நல்லா ரசித்துக்கிட்டே இருப்பார். Every time he'll keep gazing at the house and also enjoying it. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. இத போல கர்த்தர் கொடுத்தான ஆசீர்வாதம் தான் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கீங்களா? Like one, have you kept only the blessings before you that our God gave? கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள்ல ஆசீர்வாதத்தை அந்த கர்த்தர் மேல நம்முடைய கண்களை வைக்கிறான். Our eyes should be not upon the blessings given by God, but upon our God who gave the blessings. இதெல்லாம் ஆண்டவரே நீர்தானே எனக்கு தந்தி. Oh my God, you only gave me all these things. கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மேல அல்ல, ஆசீர்வாதத்தை தந்த கர்த்தர் மேல நம்முடைய கண்களை வைத்திருக்க வேண்டும். We should set our eyes not upon the blessings given by our God, but on our God who gave us that. எத்தனோ ஆசீர்வாத கர்த்தர் தருகிறார். அதெல்லாம் அந்த உலகத்துல வாழ்வதற்கு ஆசீர்வாதம் தருகிறார். ஆக இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் உடைய கண்களை வைக்காதீங்க. Our Lord gives us the blessings for us to live in this world, but don't set your eyes only upon the blessings. ஆசீர்வாதம் தந்த கர்த்தர் மேல நம்முடைய கண்களை வைத்திருக்க We வேண்டும். have to set our eyes upon our God who gave us the blessings. ஆண்டவரே நீர்தானே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தி. Oh my God, thou only gave me these நான் blessings. ஒன்றும் இல்லாம இருந்தேன், நீர்தானே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தி. I did not have anything, but thou only gave me these blessings. இன்னைக்கு ஒரு சகோதரன் சாட்சி சொன்ன கேள்விப்பட்டோமே. Today we heard a brother testify. ஒன்றும் இல்லாம இருந்த ஆண்டவர் ஃபெய்த்தோம் பக்கத்துல எல்லாம் ஒரு வீடு He did தந்திருக்கிறார். not have anything, but our God gave him a house, a good ஆக house நாம் near the கர்த்தர் faith மேல் home. மட்டும் நம்முடைய கண்களை வைத்திருக்கும் போது நமக்கு தேவையான எல்லா கர்த்தர் தருகிறார். When we set our eyes only upon our God, the Lord provides all our needs. கேட்டது கொடுப்பார், கேட்காதையும் கொடுப்பார். What we ask he'll give, what we don't ask also வீட்டையும் he'll give. கொடுப்பார், எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். He'll give a house, he'll give everything. எது கேட்டாலும் கொடுப்பார், கேட்காத காரணம் கர்த்தர் தருவார். What we ask he'll give, what we don't ask also he'll give. கேட்க முன்பாக நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி பரமபிதா அறிந்து இருக்கிறார். Even before we ask, our heavenly Father knows what's our need. நமக்கு என்ன தேவையோ கேட்க முன்பாக கர்த்தர் கொடுத்துருவார். Whatever, even though before we ask also, Lord will give. ஆனால் ஒரு காரியம், But one thing, ஆசீர்வாதத்தின் மேல அல்ல, கர்த்தர் மேல உடைய கண்களை வைத்திருங்க. your eyes should be set not on the blessings but on our God. இந்த மூன்று கண்டிஷன், Three conditions. இந்த மூன்று கண்டிஷன்களை யார் வருகிறீர்களோ அப்படிப்பட்ட மேல கர்த்தர் இப்போதே தன்னுடைய கண்களை வைக்க ஆரம்பித்திருக்கிறார். Whoever will obey all these three conditions, on such people, our Lord is going to set his eyes upon them. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், I repeat, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். you have to fear God and live. நீதிமானா இருக்க வேண்டும். You must be righteous. மூன்றாவதாக உத்தம இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Thirdly, you must preserve a perfect heart. இந்த அனுபவம் நமக்குள்ள இருந்தால் நிச்சயமா கர்த்தர் தன்னுடைய கண்கள் நம்ம மேல் வைப்பார். When we have these experiences, surely our God will set his eyes upon us. இப்போது தன்னுடைய கண்கள் நம்ம மேல் வைக்க கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். Now itself our God has started to keep his eyes upon us. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் தன்னுடைய கண்கள் நம்ம மேல் வைத்திருப்பார். Right from the beginning of the year till the end of the year, our Lord has set his eyes upon us. கர்த்தருடைய கண்கள் என் மேல் வைக்க வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire my God should set his eyes upon me? அப்படிப்பட்ட கொஞ்சம்
முழங்கால் போடுங்க. Such people be on your knees. கர்த்தர் தன்னுடைய கண்களை நம்மை வைத்திருக்கிறார். Our Lord has set his eyes upon us. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் தன்னுடைய கண்களை நம்மை வைத்திருக்கிறார். Right from the beginning of the year till the end of the year, Lord has set his eyes upon us. ஆண்டவருடைய கண்களை மேல் வைக்க வேண்டும் என எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? Therefore, how many of you desire my God should set his eyes upon me? இப்பொழுது கர்த்தர் தன்னுடைய கண்களை மேல் வைக்க போகிறார். Now itself our Lord is going to set his eyes upon us. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் தன்னுடைய கண்களை மேல் வைப்பார். Our Lord will set his eyes upon us right from the beginning of the year till the end of the year. ஓ கானான் தேசமே உன் மேல் கர்த்தர் தன்னுடைய கண்களை வைத்திருக்கிறார். Oh land of Canaan, our God has set his eyes upon you. தேவச்சனமே நீங்கள் தான் கானான் தேசம். And oh people of God, you are the land of உங்கள் Canaan. மேல் கர்த்தர் தன்னுடைய கண்களை Our வைத்திருக்கிறார். Lord has set his eyes upon you. இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போமா? Now shall we start to praise our God for some நாம் கொஞ்ச time? நேரம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போமா? Shall we start to praise our God for some இதோ time? கர்த்தர் நம்ம மேல் தன்னுடைய கண்களை Our வைத்திருக்கிறார். Lord has set his eyes upon us. கானான் தேசமே தேவனை துதியுங்க. Oh land of Canaan, praise God. ஒருவராக மௌனமா இருக்காதீங்க. None of you be quiet. கர்த்தர் சமூகத்தை துதிக்க 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 ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்புகிறார். As we keep praising and praising in the presence of our God, our Lord sends an anointing. Oh my Lord, Sutra, 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 my God. இதா சத்தமா? நாம் இத்தனை பேர் கூடி வந்து இருக்கிறோமே இவ்வளவுதான் சத்தமா? So many of us have gathered. Is this the sound? Throw in kiribir book share book throw yo Sutra, Sutra, my God. ஜீவனை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise God, giving your life. Throw in kiribir book share kiribir book throw yo Sutra, manure. Praise God. Amen. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தவரிடரே மானிடர் மாறிடுவார் நீசர் மாறிடரே உன்னீசனை அடிகள் உன்னீசர் பாதம் தேடிகள் உன்னீசம் கண்டிகள் இந்த பாதி காட்டிடுவார் உன்னீசம் கண்டிடு இந்த பாதி காட்டிடுவார் வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடுவார் உன்னீசர் மாறிடரே உன்னீசனை அண்டிகள் உன்னீசர் பாதம் தேடிகள் உன்னீசம் கண்டிடு இந்த பாதி காட்டிடுவார் உன்னீசம் கண்டிடு இந்த பாதி காட்டிடுவார் உன்னீசனை அண்டிகள் உன்னீசர் பாதம் தேடிகள் உன்னீசம் கண்டிடு இந்த பாதி காட்டிடுவார் 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 இந்த பாதி காட்டிடுவார் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நினைக்கும் போதே நமக்கு ஒரு அபிஷேகம் உண்டாக வேண்டாமா? When we think of the promise of our God, then itself there must be an anointing. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் மேல் கண்களை வைத்திருப்பார். Our Lord will set his eyes upon it right from the beginning of the year till the end of the year. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தவரிடரே மாறிடர் மாறிடுவார் உன்னீசர் மாறிடரே உன்னீசுவை திகழ் உன்னீசர் பாதம் தேடிகள் உன்னீசம் கண்டவிது இந்த பாதி காட்டிடுவார் உன்னீசம் கண்டவிது இந்த பாதி காட்டிடுவார் வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தவரிடரே மாறிடர் மாறிடுவார் உன்னீசர் மாறிடரே உன்னீசுவை அண்டிகள் உன்னீசம் பாதம் தேடிகள் உன்னீசம் கண்டவிது இந்த பாதி காட்டிடுவார் உன்னீசம் கண்டவிது இந்த பாதி காட்டிடுவார் உன்னீசம் கண்டவிது இந்த பாதி காட்டிடுவார்
Shara Katara Karabala Katara Urabala Katara Karabala Kashira Karabala Katara Kara. Hallelujah, 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 hallelujah. இதுவரைக்கும் நாம் பிரசங்கத்தை கேட்டோம். Till now we heard the message. அதெல்லாம் தியரி. That's the theory part. அதெல்லாம் தியரி. That's only theory part. இப்போ பிராக்டிகலா அனுபவிக்க போறோம். Now we are going to experience it practically. அதான் அபிஷேகம். That's the anointing. இந்த அபிஷேகம் இல்லாம தியரி இல்ல. No, without the anointing, no theory. பிராக்டிகல் அபிஷேகம் இல்லாம தியரி அனுபவிக்க கிடையாது. Without the anointing, practical, no உனக்கு theory. அனுபவிக்க வேண்டுமா? Should you experience the ஆசீர்வாதம் practical? அனுபவிக்க வேண்டுமா? Should you receive the இப்போ blessing? கொஞ்ச நேரம் அபிஷேகம் இடம் கொடுங்க. Now give no for the anointing. ஆவியானவர் இடம் கொடுங்க. Give no for the Spirit of God. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறினரே மானிடர் மாறிடுவார் ஈசன் மாறினரே பாதம் தேடிக்கொள் உயிர்த்தம் கண்டது இந்த பாதி காட்டுடுவா பாதி காட்டிடுவா உன்னை அண்டுகொள் உன்னை பாதம் தேடிக்கொள் உயிர்த்தம் கண்டது இந்த பாதி காட்டிடுவா உன்னை கண்டது இந்த பாதி காட்டிடுவா உன்னை கண்டது இந்த பாதி காட்டிடுவா Hoshara bala karabala kadra. Urai raba ushara raba kadra kara kara ba ushara. Shira. என் மகனே நீ மனுஷன ஆலோசனை தேடி போனாய். My son, you went after man's counsel. பலவிதமான தோல்விகளை அனுபவித்தாய். You experienced many failures. இனிமேல் நான் உன்னை நடத்துவேன். Hereafter I will lead you. என்னுடைய ஆலோசனை நான் தருவேன். I will give you my நீ counsel. தைரியமா இரு என்று கர்த்தர் சொல்றார். Be encouraged, saith the Lord. ஆரபல கத்ர கரப கத்ர கரப உஷரா ரபல கர கர பல கர கர. உன்னை சுவை அண்டிக்கொள் உன்னை பாதம் தேடிக்கொள் உன்னை தம் கண்டை விட்டு இந்த பாதி காட்டிடுவா உன்னை தம் கண்டை விட்டு இந்த பாதி காட்டிடுவா உன்னை சுவை அண்டிக்கொள் உன்னை பாதம் தேடிக்கொள் உன்னை தம் கண்டை விட்டு இந்த பாதி காட்டிடுவா Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. கர்த்தர் தம்முடைய ஆலோசனைப்படி நம்மை நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். It is the will of God to lead us according to his counsel. ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's all surrender and praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Let's praise God for the words that he spoke to us. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வருஷம் துவக்கம் முடிய வரைக்கும் கர்த்தர் தம்முடைய கண்கள் நம்ம மேல் வைத்திருக்கிறார். The Lord has set his eyes upon us right from the beginning till the end of the year. கர்த்தர் என் மேல் கண்களை வைத்திருக்கான்னு சொல்லி விசுவாசம் உள்ளவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Those who have faith by God has set his eyes upon me. Praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியில் இந்த தேவ சமூகத்துக்காக ஸ்தோத்திரம். Let's praise God for his presence which is amidst us. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். Let us offer all the honor, glory and praise to our God alone and praise him. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜெபம்.
ഞങ്ങളെ നേസിக்கிற നല്ല ആണ്ടവരെ ഞങ്ങളുമേ തുതിக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் ஒருமை ஆராதிக்கும் நீர் எங்களுக்கு கிருபை செய்து பண்ணாய் ஸ்தோத்திரம். போன நாளெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்தீர் கர்த்தாவே. கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்த பண்ணால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம். இந்த வேளையில் கர்த்தாவே எங்களை மத்தியில் எழுப்பி கொடுத்தான சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருடைய ஜீவிதத்தில் கர்த்தாவே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை ஜீவியத்துக்கு வேண்டதான ஆலோசனை நீ வெளிப்படுத்தி தந்த பண்ணாய் ஸ்தோத்திரம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தாவே முடக்கண்ணுகள் எங்கள்ட மேல் வச்சு நடத்த போகிற பண்ணால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம் கர்த்தாவே. நோவாயிட நோவாய்க்க கர்த்தாவே கத்தோட கண்ணுகளில் கர்த்தாவே கிருபை கிடைச்சது போல கர்த்தாவே ஒரு நாளும் முட கிருபை அனுபவிச்சு கொண்டு ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜீவிக்கிறோம் கர்த்தாவே. முடைய கிருபையை பெற்று ஜீவிക്കുന്നതാണ് வெளியில் நீரங்களை பேர் சொல்லி அழைக்கின்ற தேவனாയിരിക്കുന്ന பண்ணாய ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மோசையை கர்த்தாவே ஆண்டவரே நீர் பேர் சொல்லி அழைச்சது போல கர்த்தாவே நீர் எங்களையும் பேர் சொல்லி அழைச்ச கர்த்தாவே உடைய பாதையில் கூடி நடத்த போகிற பண்ணால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம். பஞ்சத்திலும் கர்த்தாவே உடைய கண்ணுகள் எங்கள்ட மேல் வச்சு உயிரோடு காக்க போகிற பண்ணால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கண்ணுகள் எங்கள்ட மேல் வச்சு கர்த்தாவே உடைய ஆலோசனைப்படி நடத்த போகிற பண்ணால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல ஆவியை கர்த்தாவே எங்களை செம்மையான வழியில் நடத்த போகிற பண்ணால் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றுமாட்டி கீழ்பட்டு ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருக்கு பயந்து ஜீவிക്കുന്ന வெளியில் ஆண்டவரே உடைய கண்ணுகள் எங்கள்ட மேல் வைக்கின்ற பண்ணால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் கூடி நடக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்களும் முடமினால் நீதிமான்களாய் கர்த்தாவே ஜீவிക്കുന്ന வெளியில் நீர் எங்கள்ட மேல் நோக்கமாയിരിக்கும் முட கண்ணுகள் எங்கள்ட மேல் நோக்கமாയിരിക്കുന്ന பண்ணாய ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே முட கண்ணுகள் கர்த்தாவே ஆண்டவரே உத்தமരുടെ மேல் கர்த்தாவே நோக்கமாയിരിക്കുന്ന பண்ணால் நாங்கள் உத்தமராய் ஜீவிக்கத்தக்கதாக உம்முடைய கர்த்தாவே கண்கள் எங்கள்ட மேல் வச்ச கர்த்தாவே நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கேட்டதான வசனத்துக்கு ஒப்புடுத்து ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கொண்டு வந்தான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசிர்வதிச்சவனாய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வார கூட்டங்களெல்லாம் பொறுப்பெடுக்கும் விசுவாசிகளுடைய குடும்பங்களை உம்முடைய கரங்களை தருகிறோம் கர்த்தாவே. இருமொழியூர் நடക്കുന്ന வேலையெல்லாம் நீ பொறுப்படுத்த ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தங்களால் நடத்தப்பட்ட எல்லா கூட்டங்களையும் ஆசிர்வதிச்சவனாய் ஸ்தோத்திரம். அடிங்களை தாழ்த்துறோம் பரிசுத்தப்படுத்தி மாசற்றவரைக்கு ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திர 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 பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திர ஸ்தோத்திர குமாரனாகிய இயேசுவுக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திர பரிசுத்தருக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திர இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.